28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீதிமொழிகள் 28:20 வாசிக்க கேட்போம். நீதிமொழி, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். பைபிள் எடுத்துட்டுமா, பக்கம் 788வது பக்கம், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சேர்ந்து பாருங்க. பைபிளை கையில் எடுத்து தான் எப்போதுமே வாசிக்கணும். கீழேயோ மடியிலோ வச்சுட்டு கொஞ்சம் நம்ம வசதியாக இருக்கக்கூடாது. பைபிளை கையில் எடுத்து அதுக்கு கனம் பண்ணி ஆண்டுடைய வார்த்தையை பார்த்து கண்களிலே வாயில வாசிக்கணும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகுவதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஆமென். அப்படியே புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் வாசிப்போம். 25ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் வசனம். புதிய ஏற்பாட்டில் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏனெனில் அவருடைய எஜமானன் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை படிங்க. எல்லாரும் சேர்ந்து அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்திலே உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். ஆமென். ஜெபமனோ அந்த வசனமோட நம்மோடு பேசும்படியாக ஸ்தோத்திரா 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 ஸ்தோத்திரா. நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரா. தேவன் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறேன். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், இந்த வேதத்தில் உள்ள ஒரு எழுத்தும் ஒரு எழுத்தினுடைய உறுப்பும் அவமாய் போகாது சொன்னீர் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் உண்மையுள்ளது, ஜீவன் உள்ளது, அது புறப்பட்டு வந்து காரியங்கள் வாய்க்கும்படியாக செய்யும் என்று பார்க்கிறோம். வானத்திலிருந்து மாறியும் உறைந்த மழையும் இறங்கி பூமியை நினைத்து முளையை கிளம்பி வைத்து ஆண்டவரே விளைவுகளை உண்டாக்குகிறது போல வானத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் பூமி ஜனங்கள் மேலே இறங்கும் போது அது காரியங்களை வாய்க்கப்படும்படி தாம் அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றுகிறதா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வசனமோட எங்களோடு பேசுகிற வார்த்தைகள் உங்களுடையது. பேசுகிற ஆண்டவரே, பேசுகிறவர் ஆவியானவர். ஆண்டவரே, எங்களை மறைத்து உடைய வார்த்தையை ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நாம் மீண்டும் மீண்டும் ஆண்டுடைய வசனங்களை தியானிக்கின்ற போது கவனிங்க, திரும்ப திரும்ப ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம வாசிக்கின்ற போது ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியங்களை வைத்து கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருகிற சந்தேகங்கள், அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில பூமிக்குரிய வாழ்க்கையில வருகிற சந்தேகங்களை நிவர்த்தியாக்கி கொள்ளவும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கும் ஒவ்வொரு வாரமும் நம்ம கேட்கிறதான தேவ வசனங்கள் நமக்கு பிரயோஜனமா இருக்கிறது. போது எவ்வளவு ஆமென் சொல்றோமோ அவ்வளவு ஆசீர்வாதங்கள் வரும். சொல்லாமல் இருந்தா ஆசீர்வாதங்கள் தடைபடும். அப்ப ரிசீவ் பண்றது என்னன்னா வசனங்களை கேட்கும் போது ஆமென் சொல்வதுதான். வேதத்திலே வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இன்னைக்கு உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று பார்க்கிறோம். உண்மையுள்ள மனுஷனே உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று ஆண்டவர் சொன்னதான பூமியில அந்த வார்த்தையை அந்த எஜமானு சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். கவனிங்க, இன்னைக்கு நம்ம சிந்திக்கக்கூடிய காரியம்னா உண்மை. இன்னைக்கு என்ன காரியத்தை சிந்திக்க போகிறோம்? உண்மை. பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் போது நீதிமொழிகள் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்துல வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். கவனிங்க, நீதிமொழிகள் என்றால் என்னன்னா, நீதிமொழிகள் என்ன? அது சொன்னது அப்படியே நடக்கும், கொஞ்சம் கூட மாறாது.
ஆமென். நீதிமொழிகள்னா அது சொன்னது அப்படியே நடக்கும். அதில் அச்சிப்பிழை ஒன்றும் உண்டாகாமல் அது என்ன சொன்னதோ அப்படியே நடக்கும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெற்றே ஆகணும் கர்த்தருடைய பார்வையில். பணக்காரன் ஆவதற்கு தீவிரிக்கிறவன் நிச்சயமா பிரச்சனைகளுக்குள்ள விழுந்து போராட்டங்களுக்குள்ள விழுந்து அந்த கடைசி வார்த்தை சொல்லப்படுது. அப்படி அவன் என்ன செய்வான்? அவன் ஆக்கினைக்கு உள்ளாவான், ஆக்கினைக்கு தப்பான், கர்த்தருடைய ஆக்கினைக்கு தப்பான். ஆணுடைய பிள்ளைகள் அப்ப உண்மையுள்ள மனிதர்களை பற்றி நம்ம பார்க்கணும். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறணும். ஆமென். 28:20 உண்மையுள்ள மனுஷன், இது எபிரேய வார்த்தையில எழுதப்பட்டிருக்குது. எபிரேய வார்த்தையில எப்படி இருக்குன்னா, இதுக்கு சொல்லப்பட்ட உண்மை என்பதற்கு எபிரேய வார்த்தை என்னன்னா ஈமுனா. ஈமுனா அப்படின்னு சொன்னா உண்மையுள்ள. எபிரேய வசனங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கிறாங்கன்னு சொன்னா, எப்படி படிக்கிறாங்கன்னா, நம்ம படிக்கும்போது எப்படி படிக்கிறோம் கவனிங்க. நீங்க கவனிச்சா போதும். நிறைய எழுதலாம் கூட பிரச்சனை இல்லை. 2 வார்த்தை சொல்லி முடிச்சிருக்கேன். நம்ம தமிழ்ல இங்கிலீஷ்லாம் எப்படி படிப்போம்? இப்படிதான் படிச்சுட்டு போவோம். ஆனா எபிரேய வார்த்தை என்ன செய்வாங்கன்னா, இப்படி எழுதப்பட்டிருக்கோம், ஆனா இப்படி படிக்க மாட்டாங்க. கீழே இருந்து படிச்சுட்டு அப்படியே மேலே இங்க வந்து எடுத்துவாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எபிரேய வார்த்தையினுடைய ஈமுனா என்பதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா ஃபெய்த் அல்லது பிலீஃப், நம்பிக்கை. சரிங்களா? இந்த எபிரேய வார்த்தையினுடைய முதல் உண்மை என்கிற வார்த்தை எங்க வருகிறதுன்னா, எபிரேய வசனங்கள்ல பழைய ஏற்பாட்டுல உண்மை என்கிற வார்த்தை அல்லது உண்மை என்பதற்கு விசுவாசம் என்கிற வார்த்தை அல்லது நம்பிக்கை என்கிற வார்த்தை முதல்ல எங்க பயன்படுத்தப்படுதுன்னா, அந்த ஆதியாகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல தான் முதல் இந்த வார்த்தை வருகிறது. உண்மை. அங்கே என்னன்னா வாசிப்பது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ உண்மை இன்றைக்கு வந்து நம்ம பார்க்கிறோம். விசுவாசித்தான் என்பது என்னன்னா தேவனை உண்மையாய் நம்பினான். உண்மை தேவனை உண்மையாய் நம்பினான். அல்லேலூயா. இந்த உண்மை என்பது தேவன் உண்மையானவர், அவரை நம்புகிற வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை. அவன் அதை நம்பினபடினால் அவன் உண்மையாக ஆசீர்வதிக்கப்பட்டான். உண்மை என்பது அந்த உண்மையை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அந்த 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அந்தபடி வேலைக்காரனை நோக்கி சொல்றாரு, அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். இங்க உண்மையும் உத்தமம் உள்ள மனிதனே. இங்க உண்மையுள்ள மனிதன் என்பதற்கு உண்மையுள்ள மனிதன் சந்தோஷத்துக்குள் பிரவேசிப்பான். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லும் போது பரிபூர்ணமான சந்தோஷம் அடைவான். அல்லேலூயா. 2 வசனத்தையும் ஒன்றாய் பாருங்க. பரிபூர்ணமான ஆசீர்வாதம் பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் பரிபூர்ணமான சந்தோஷம், குறைவே கிடையாது, சந்தோஷம் நிறைவா இருக்கும். அப்போ இங்க பார்க்கிறோம், இந்த உண்மை உள்ள மனுஷன்ங்கிறதுக்கு கிரேக்க வார்த்தையில் எழுதப்பட்டிருக்குது இங்க வந்து இதுக்கு என்னன்னா அலித்தினாஸ் அப்படின்னா உண்மை என்பதற்கு அலித்தினாஸ் என்கிறதான ஒரு வார்த்தை தமிழ்ல நம்ம வந்து பயன்படுத்துறோம். அந்த அலித்தினாஸ் என்பதற்கு பெய்த், அதுக்கும் பிலீப், அதாவது நம்பிக்கை என்பது தான் அர்த்தம் உள்ளது. சரிங்களா? அது ஏன் சொல்லணும்னா, இப்போ வந்து கிரேக்க வார்த்தையை எபிரேய வார்த்தையை அறியாத மக்கள் யாருமே கிடையாது. கிராம மக்களாக இருந்தாலும் பட்டணத்து மக்களாக இருந்தாலும் உண்மையான ரூட் வேர்டு எங்க இருக்குன்னு பார்க்காம பிரசங்கம் பண்றதே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த நாளுக்குள்ள வளர்ச்சிக்குள்ள ஆமென் வேதத்தை தியானிக்கிறவர்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, இது உண்மை என்பதற்கு பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து என்ன இருக்குன்னு சொன்னா, இதுல வந்து ப்ரொனவுன்ஸ் நிறைய சொல்லப்படுது. அழகான வார்த்தை வந்து கிரீக்லும் வந்து ஹீப்ரூலையும் அழகாக சொல்லப்படுது. இந்த உண்மை என்பதற்கு பெய்த்னு சொல்றோம் இல்லைங்களா? என்னது பெய்த் அல்லது பிலீஃப், நம்பிக்கைன்னு சொல்றோம். இந்த பெய்த் நம்பிக்கை என்பது வந்து
என்ன அடிப்படையில் இந்த வார்த்தை வந்து பெயர் சொல்லா அல்லது வினை சொல்லா அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன சொல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? படிச்சவங்க சொல்ல பார்ப்போம். படித்தவங்கள நான் கேட்கிறேன், படிக்காதவங்களுக்கு தெரியாது. இது என்ன வார்த்தையில வந்து அடங்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க? உங்க சிந்தனையை நான் கொஞ்சம் தூண்டி விட நினைக்கிறேன். இது பெயர் சொல்றவங்க மட்டும் கை வைத்து காட்டுங்க. சரி சரி, இது வினை சொல்றவங்க மட்டும் கை வைத்து காட்டுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த இங்கிலீஷ் பைபிள்ல அல்லது நீங்க ரூட் வேர்ட்ல எங்க போய் பார்த்தாலுமே இது என்னன்னு சொன்னா வெர்பு தான், நவுன் கிடையாது. வெர்பு தான். இது வெர்புனா வினை சொல்லுதான். உண்மை என்பது எப்படின்னா, உண்மை என்பது ஒரு மனிதனுக்குள்ள வந்து அப்படியே வைக்கப்பட்ட ஒன்று கிடையாது. அவன் உண்மையாய் நடந்து கொள்ளுகின்ற போது அவன் பேர் எடுக்கிற ஒரு பெயர் தான் உண்மை. சரிங்களா? அவன் உண்மையாய் நடந்து விட்டு இவன் உண்மையுள்ளவன் என்று சொல்லி அவனை பற்றி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதனால இது வந்து வெர்பு தான், வினை சொல்லுதான். அப்புறம் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு என்ன செய்யப்பட்டது? அது அவன் தேவன் மேல விசுவாசம் வைத்தான், அது அவனுக்கு உண்மையுள்ள வாழ்க்கைக்குள்ள அவனை கொண்டு போனது. விசுவாசம் இல்லைன்னு சொன்னா அவனுக்கு வந்து அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்க முடியாது. அப்போ இது வந்து வினை சொல்லுதான். சரிங்களா? அதனால நம்ம வந்து இதுல வந்து குறை ஒன்றும் கண்டுபிடிக்கவே இல்லை. நமக்கு வந்து சில நேரம் ரெண்டுமே கன்ஃபியூஸா இருக்கும். வினை சொல்லும் அதாவது பெயர் சொல்லும் ஒன்று போல சில நேரத்துல இருக்கும். குழம்பு கொள்ள வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல வருகிறத நம்ம பார்க்கணுன்றதுக்காக தான் இப்படி கேட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல என்ன விதமா நம்ம பார்க்கிறோம்? இப்போ உண்மையுள்ள மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷத்துக்குள் ஆமென் நீ பிரவேசி. உண்மை சந்தோஷத்துக்கு கொண்டு போகும். பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உண்மை எப்பொழுது விளங்கும் என்றால், உண்மை எப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில விளங்கும்? அவன் சோதனை வழியாக புடமிடப்பட்டு அல்லது அவனுடைய வாழ்க்கையில குற்றம் சாட்டப்பட்டு அது இல்லை அல்லது நிரூபிக்கப்பட முடியவில்லை என்று சொல்லுகிற போது அந்த உண்மை நிரூபிக்கப்பட்ட பின்பு அந்த வார்த்தையில உண்மைங்கிற வார்த்தையில வெளிப்பாடாக சொல்லப்படும். ஆமென். இப்போ ஆண்டவர் தேவாதி தேவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 12:7. இந்த உண்மை என்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டு உண்மையுள்ள காரியங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். உண்மை. சரி, இது வந்து உங்களுக்கு பழக்கமானதுனால நீங்க போர் அடிக்கிறதுன்னு நினைச்சிடாதீங்க. இதுல மிக முக்கியமான இன்னைக்கு காரியத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். வாசிங்க. இப்போ மிரியாமை பார்த்து ஆரோனை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். ஆமென். 12:7 என்ன புத்தகத்துல 12:7 ஆண்டவர் சொல்றாரு, மிரியாமை பார்த்து சொல்றாரு, ஆரோனை பார்த்து சொல்றாரு, நீங்க ரெண்டு பேரும் அவங்க மேல குற்றம் சுமத்துறீங்க. நீங்க சொல்லுகிறபடி அவன் மாறாட்டம் பண்ணுகிறவன் அல்ல, அவன் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறவன் அல்ல, அவன் மாயமாலம் பண்ணுகிற வேலை அவன் ஊழிய பகுதியில கிடையாது. அவனை பற்றி எனக்கு தெரியும், நான் சொல்லுகிறேன். என்ன நான் சொல்லுகிறேன்னு சொன்னா, நீங்க சொல்வது போல அவன் கிடையாது. ஆமென். அவன் சொல்றாரு, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்பதை ஆண்டவர் அவனை பற்றி ஒரு சாட்சி கொடுக்கிறார். ஆமென். கவனிங்க, இந்த உண்மை என்பது வந்து நமக்கு இந்த ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம 1000 பேர் நம்மை பற்றி 1000 பொய்யான புகார்கள் நம்மளால சொல்லலாம். 1000 வார்த்தைகள் சொல்லாததை சொன்னாங்க என்று சொல்லி நம்ம சொல்லலாம், செய்யாததை செய்தார்கள் என்று சொல்லலாம், நடக்காததை நடந்தார்கள் என்று சொல்லலாம், பார்க்காததை பார்த்தார்கள் என்று சொல்லலாம். இப்ப நான் சொன்ன 4 காரியத்தை அப்படியே சொல்லுவீங்களா? ஒவ்வொரு காரியத்தையும் நல்லா கவனிங்க. நீங்க சொல்லாத காரியங்களை சொன்னாங்கன்னு சொல்லலாம், எடுக்காததை எடுத்தாங்கன்னு சொல்லலாம், நடக்காததை நடந்தாங்கன்னு சொல்லலாம், பார்க்காததை பார்த்தாங்கன்னு சொல்லலாம், போகாத இடத்தை போனாங்கன்னு சொல்லலாம். ஆமென். எப்படி உங்கள் மேல நீங்கள் செய்யாத ஒன்றை செய்ததாக சொன்னாலும் அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கொண்டு வராது. ஆனால் நீங்களும் நானும் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது ஆண்டவர் அதை பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, பழைய ஏற்பாட்டுல உண்மையுள்ள மனிதன் பரிபூரணமான ஆசீர்வாதம் பெறுவான். ஆமென். உண்மையுள்ள மனிதன் என்ன செய்வான்? நீங்க இன்னும் நன்றாக கவனிக்க நான் எதிர்பார்க்கிறேன். அப்போ ஏசாயா புஸ்தகத்துல வாசிக்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 49:7 ஏசாயா 49:7 என்ன வாசிக்கிறோம்? ஏசாயா 49:7
இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தரமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியால் அருவருக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனுமாய் இருக்கிறவரை நோக்கி உண்மையுள்ள கர்த்தர் ஆமென் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்த நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். உண்மையுள்ள கர்த்தர் உன் பட்சமாக இருக்கும்போது உன்னை மற்றவர்கள் பணிந்து கொள்ளுவார்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா சத்தமா அல்லேலூயா. உண்மையுள்ள கர்த்தர் நாம் ஆராதிக்கிற தேவன் யாரு? அப்ப அவருடைய ஜனங்கள் உண்மையுள்ளவர்களா இருக்கணும்னு விரும்புகிறார். அவர் உண்மையுள்ளவர்களாக இருக்கின்ற போது அவர்கள் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவார்கள் என்று சொல்றாரு. பொய் குற்றச்சாட்டு ஆரோன் மோசே மீது அந்த மிரியாமும் யாரு ஆரோன்னு சொன்ன போது கர்த்தரே வந்து பேச ஆரம்பித்தார். யாரு சாட்சி கொடுக்க ஆரம்பித்தாங்க? தேவனே. வேற யாரும் சாட்சி கொடுக்க இல்லை. வேற யாருமே நடுவர் கிடையாது. வேற யாருமே வந்து மோசே பக்கமா நின்று பேசுவதற்கு கிடையாது. என் பட்சத்துல யாருமே இல்லை. எனக்காக யார் சாட்சி கொடுப்பாரு? நான் செய்யாததை செய்தன்னு சொல்றாங்கல்ல, எனக்காக யார் இப்படிப்பட்ட சாட்சி கொடுக்க முடியும் அப்படி என்று அவங்க ஒருவேளை மனம் புலம்பி அழுது இருக்கலாம். எனக்கு சாட்சி கொடுக்க யார் உண்டு? இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து பேசுறாங்க, என் வீட்டில் உள்ளவங்க பேசுறாங்க, நான் வந்து உண்மையா நடக்கிறேன், எனக்கு சாட்சி யார் கொடுக்கறதுன்னு சொல்லி அவங்க வேதனைப்பட்டிருக்கலாம். அப்ப ஆண்டவரே வந்து பேச ஆரம்பித்தாரு, என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. அப்போ ஆண்டவர் பாருங்க, யாரும் இல்லாத போது அவரே உங்களுக்கு வந்து சாட்சி கொடுப்பார். யாரும் இல்லாத போது உண்மையுள்ள மனிதர்களா இருக்கிற உங்களுக்கு யாருக்கு ஒரு சாட்சி கொடுப்பது? கர்த்தரே வந்து சாட்சி கொடுப்பார். ஆமென். சரி, இப்போ நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள்லாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? இதுதான் நமக்கு தேவை. நம்முடைய கொஸ்டின் என்னது? நாம் என்னென்ன காரியங்கள்லாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. நாம் என்னென்ன காரியங்களை உண்மையுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆண்டவர் இந்த காரியத்துல நீ உண்மையுள்ளவனா இருன்னு சொல்லி என்ன காரியத்தை குறித்து அவர் சொல்றாரு. நம்ம என்னென்ன காரியங்கள்ல உண்மையுள்ளவர்களா இருக்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சரி, அப்படி உண்மையுள்ளவர்களா இருக்கின்ற போது நமக்கு என்னென்ன கிடைக்கும்? இரண்டாவது கேள்வி, உண்மையுள்ளவர்களாக இருந்தா என்ன கிடைக்கும்? ஸ்தோத்திரம். இரண்டாவது, உண்மையுள்ளவர்களாக இருந்தா அவங்க என்ன பெற்றுக்கொள்வாங்க? மூன்றாவது கேள்வி, உண்மை இல்லாதவர்களாக ஒரு வேலை போகின்ற போது என்ன நஷ்டம் நமக்கு உண்டாகும், என்ன பிரச்சனை உண்டாகும்? அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ மூன்று கேள்வி முன்னால் வைத்துக் கொண்டு வேத வசனத்துக்குள்ள நீங்க போய் ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு முழுமையான ஒரு பொருள் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். முதலாவது நம்பர் 1 என்னது? தேவன் என்னென்ன காரியங்களில் நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படி எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். அடிப்படையாக தேவனுடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டுடைய விருப்பம் என்ன? நம்ம தேவன் என்ன காரியத்துல உண்மையா இருக்க எதிர்பார்க்கிறார்? அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது, வேதத்திலே கர்த்தர் அடிப்படையாக என்ன காரியத்துல உண்மையை எதிர்பார்க்கிறார் என்றால், நிறைய வசனங்கள் உண்மை அப்படின்னு சொல்லி வருது, நிறைய வார்த்தைகள். அதெல்லாம் எடுத்துக்கொண்டு பிரசங்கம் பண்ணா நிறைய நேரம் ஆகும். நான் ஒரு 7 வசனங்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். 7க்கு பின்னாடி நிறைய வசனங்கள் வந்தாலும் எழுதி கொள்வோம், பிரச்சனை இல்லை. முதலாவது, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23. நான் இப்படி எடுத்துக்கொள்றேன், நீங்க ஒருவேளை வேற மாதிரி எடுத்து எழுதி கொண்டாலும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? நான் இப்படி முதலாவது ஒன்றை வைக்கிறேன், இரண்டாவது சிறிதா ஒன்றை வைக்கிறேன், மூன்றாவதாக ஒன்றை வைக்கிறேன், இப்படி நான் அமைத்து கொண்டு வரேன். முதலாவது 4:23. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாகவே இருக்கும்படி பிதாவானவர் என்ன செய்கிறார்? அப்போ உண்மையான ஒரு ஆராதனை செய்வதை கர்த்தர் நம்ம இடத்துல விருப்பத்தை, அவன் எதிர்பார்ப்பை உடையவராக இருக்கிறார். முதலாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிற, தேவனை அறிந்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனை ஆராதிக்கிற ஒரு விஷயத்தில், தேவனை தொழுது கொள்கிற வருகிற காரியங்களில் அவர்கள் முதலாவது எப்படி இருக்கும்படி தேவனை விரும்புகிறார்னா, அவங்க உண்மையுள்ளவர்களா இருக்கும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. எதுல உண்மை? தொழுது கொள்வதில் உண்மை, ஆராதிப்பதில் உண்மை, பாடுவதில் உண்மை, கையை தட்டுவதில் உண்மை. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனை ஆராதிப்பதில்
ஆராதிப்பதுல உண்மையான மனதை செலுத்தி அவங்க ஆராதிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நாம் ஆராதித்த ஆராதனை நான் உண்மையாய் ஆராதித்தேன்னு சொல்லக்கூடியவங்க நம்ம இருதயத்துல நம்ம மனதில் வைத்துக் கொண்டிருப்போம். நான் பாடும்போது, நான் ஆராதிக்கும் போது என் தேவன் பார்த்தார், நான் உண்மையாய் தேவனை தொழுது கொண்டேன்னு சொல்லி எத்தனை பேர் நம்ம அன்றைக்கு நினைக்கிறவங்க மனதில் உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்களை அவர் உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற தேவன் அவர் நம்ம பார்த்து அந்த ஆராதனை மூலமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். முன்னாடி பிள்ளைங்க வரிசையில் ஒன்று சொல்லுங்க. எதனால நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? உண்மை உள்ளவர்களாக. எதுல உண்மை? முதலாவது தேவன் விரும்புவது எதுல உண்மை? பாருங்க, இந்த தொழுகையிலே எல்லா ஆசீர்வாதமும் வருது, எல்லா ஆராதனையிலே ஆசீர்வாதம் வருது. ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது, நீ வாசித்து நம்ம வாசிக்கின்ற போது 10ஆம் அதிகாரம் வசனம், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். 13ஆம் வசனம் வாசிங்க. 14ஆம் வசனம் மேல 12ஆம் வசனம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஆமென். அவன் ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னர். என்ன ஐஸ்வர்ய சம்பன்னர்? இரக்கத்துல ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் இரக்கம் பாராட்டுகிறார். ஆராதிக்கிற அத்தனை பேருக்கு என்ன பாராட்டுகிறார் ஆண்டவர்? எல்லாம் கவனிங்க. ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு முதலாவது என்ன கிடைக்குது? இரக்கம் கிடைக்குது. இரக்கத்தினால ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறார் அவர். எவ்வளவு ஐஸ்வர்ய சம்பன்னர்னா என்னது? போன வாரத்துல ஒரு விளக்கம் சொன்னவங்களுக்கு, அவர் கிருபையின் படியே நம்மை ரட்சிக்கிறார். எதன் படியே ரட்சிக்கிறார்? அவர் ஐஸ்வர்யத்தின் படியே நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஐஸ்வர்யம் என்னது? அவருடைய ஐஸ்வர்யத்தினுடைய அளவு என்னது சொல்லுங்க. அவருடைய ஐஸ்வர்யத்தின் அளவு நமக்கு தெரியுமா? அவரை தொழுது கொள்கிற யாவருக்கும், அவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் கிடையாது, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் வித்தியாசம் கிடையாது, ஆண்கள் என்றும் பெண்கள் என்றும் வித்தியாசம் கிடையாது, தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிறார். ஆதலால் தம்மை தொழுது கொள்கிற யாவரையும் அவர் ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ரட்சித்தல் என்ன? ரட்சித்தல் என்பதுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. ரட்சிப்பு என்பது என்ன? ஒரு ஆபத்து வருது, அந்த ஆபத்துல நம்ம விடுவிக்கிறார் பாருங்க, அதுக்கு பேரு ரட்சிப்பு தான். பாவத்துல போய் ஒரு மனிதன் விழுந்து கிடக்கிறான், அவனை தூக்கி எடுத்து விசுவாசம் வைக்கும் போது பாவங்களை கழுவி ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை விசுவாசத்தினால அவன் இறுதியை பூரணப்படுத்தி உறுதியாய் தேவனை பற்றி கொள்ளும்படி செய்து அவனை ரட்சிக்கிறார். அதற்கு பேரும் ரட்சிப்பு தான், விடுதலை தான். அல்லேலூயா. ஒரு தேவை நெருக்கத்திலிருந்து கர்த்தர் அந்த தேவை நடுவில் நம்ம நெருக்கி அவன் எல்லா சூழ்நிலையும் நொறுக்கப்பட்டு அந்த தேவையினால நம்ம அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த தேவை நடுவிலிருந்து நம்ம தூக்கி விடுதலையாக்குகிறார். அந்த தேவைகளை சந்திக்கிறார். அதுவும் ஒரு விடுதலை, அதுவும் நமக்கு ஒரு ரட்சிப்பு தான். ஆமென். அப்ப பாருங்க, ரட்சிப்பு என்பது ஆமென் ஆராதனை மூலமாக கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனோ அவன் ரட்சிக்கப்படுவார் என்று பார்க்கிறோம். கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை பாருங்க, அப்படியே நம்ம வேத வசனத்துல பார்க்கும்போது அந்த அக்கினிக்குள்ள கொண்டு போய் 3 பேர் போட்டாங்க. 3 பேர் யாரு போடப்பட்டாங்க? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கொண்டு போய் போட்டாங்க. போடுகின்ற போது அங்கே வேதம் சொல்லுகிறது, அவங்க என்ன சொன்னாங்க? அதுக்கு முன்னாடி போடுறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவித்தால் தப்புவிக்கட்டும், தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். அப்போ இங்க ஆராதிக்கிற தேவன் என்று சொல்றாங்க. என்ன தேவன் என்று சொல்றாங்க? எங்கள் தேவன் என்று சொல்றதுக்கு முன்னாடி நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் சொல்றாங்க. அப்ப ஆராதனை செய்யும் போது அந்த ஆராதிக்கிற பிள்ளைகளை தேவன் தீமைகளுக்கு விலக்கி ஆபத்துகளுக்கு விலக்கி ஆண்டவர் விடுவிக்க பாதுகாக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் யோசுவா புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் 24:14 யோசுவா 24:14 ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்களுடைய பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை நீங்கள் சேவியாமல் அகற்றி கர்த்தரை நீங்கள் தேடி என்ன செய்யுங்கள்? சேவைகள். கர்த்தரை சேவைகள் என்று சொல்லப்படுது.
அப்போ வேறொரு தெய்வத்துக்கு வணக்கம் செலுத்தாம, வேறொரு தெய்வத்துக்கு கையெடுக்காம, வேறொரு தெய்வமே இல்லை என்கிற ஒரு பரிபூர்ணமான விசுவாசமும் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்து யெகோவா தேவன் மட்டும்தான் ஆராதனைக்கு உரியவர் என்று சொல்லி ஆராதிக்கிற தேவ ஜனங்களுக்கு அவர் மட்டுமே அவர் தீமைக்கு நீங்களாக்கி விடுவித்து நம்மை வழிநடத்துகிறவர். எல்லா தெய்வங்களையும் அகற்றிவிட்டு தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. எந்த தெய்வங்களை அகற்றிவிட்டு ஆராதிக்க வேண்டும்? என்ன தெய்வங்கள்? பொருளாசையாகிய தெய்வங்கள், பலவிதமான ஆமென். நமக்கு தேவனுக்கு வைக்க வேண்டிய இடத்துல வேற எதையெல்லாம் நம்ம வைக்கிறோமோ அது எல்லாமே வைக்கிறோம். நல்லா கவனிங்க. நிறைய பேருக்கு தேவனை வைக்க வேண்டிய இடத்துல பிள்ளைகளை வைப்பாங்க. அநேகர் தேவனை வைக்க வேண்டிய இடத்துல கணவனை வைப்பாங்க. அநேகர் தேவனை வைக்க வேண்டிய இடத்துல மனைவி வைப்பாங்க. சிலர் தேவனை வைக்க வேண்டிய இடத்துல பெற்றோர்களை வைப்பாங்க. தேவனை வைக்க வேண்டிய இடத்துல உறவினரை வைப்பாங்க. தேவனை வைக்க வேண்டிய இடத்துல வேற ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வந்து வைப்பாங்க. தேவனை வைக்க வேண்டிய ஸ்தலத்துல வேற ஒரு பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எதை அந்த இடத்துல வைத்தாலும் எல்லாமே விற்கிறது தான். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனை வைக்கின்ற ஸ்தானத்துல வேற எதை ஒன்றை வைத்து பார்த்தாலும் அது எல்லாமே விற்கிறது தான். அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆணுடைய பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறது, இந்த தேவனை வைக்க வேண்டிய இடத்துல நம்ம தேவனை மட்டும்தான் வைக்கணும். 4:24 யோவான்ல வாசிக்கும் போது, 4:24 யோவான்ல வாசிக்கின்ற போது என்ன வாசித்தோம்? 23 வாசித்தோம். 24 என்ன வாசிக்கிறோம்? தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு அவரை தொழுது. எப்படி தொழுது கொள்ளணும்? அவரை தொழுது கொள்ளும் போது ஆவியோடும். ஆவி இல்லாத ஆராதனை எல்லாமே உண்மை இல்லாத ஆராதனை. இப்போ என்ன செய்ய விஷயத்துக்கு வாங்க. ஆவி இல்லாத ஆராதனை எல்லாமே என்ன ஆராதனை? அது உண்மை இல்லாத ஆராதனை. ஆவின்னா என்ன? பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு ஆராதிப்பது. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய ஆவி நம்முடைய ஆத்மா சரீரத்தெல்லாம் ஒப்பு கொடுத்து ஆராதிப்பது. ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியான உங்களோடு கூட பேசுகிறான்னு நான் நம்புறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பிரசங்க தாட்டெல்லாம் வரும், ஆனா ஒண்ணு கூட நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய அடுக்குமொழியா வரும், நிறைய என்னது கான்ட்ராக்ட்ஸ், அதாவது எதிர்ப்பதமான வார்த்தைகள் வரும். இதெல்லாம் வச்சு பிரசங்கம் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி நினைப்போம். அதெல்லாம் பிரசங்கத்துக்கு அல்ல. ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்ல விரும்புறாரோ அதை அவர் சொன்னாரு. ஆவியோடு உண்மையோடு நம்ம தொழுது கொள்ளணும். எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? நம்ம கையை தட்டலாம், ட்ரம் அடிக்கலாம், மியூசிக் போடலாம், பாட்டு பாடலாம். ஆனா இது எல்லாவற்றின் நடுவிலும், பாட்டு சத்தத்தின் நடுவிலும், ஆராதனை நடுவிலும், மியூசிக் நடுவிலும், இசைக்கருவிகள் மத்தியிலும், நம்முடைய சத்தங்களின் நடுவிலும் அங்கே என்ன இருக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் நமக்குள்ள இருக்க வேண்டும். எப்படி ஆராதிக்க வேண்டும்? ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். இப்படி ஆராதனை செய்தாவே அநேக விடுதலை நமக்கு கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. நிச்சயமா உங்களுக்கு வருகிற ஆபத்துக்காக நீங்க ஜெபிக்கணும் கிடையாது. ஆவியானவரே ஜெபம் பண்ணிடுவார் உங்களுக்கு முன்னால. ஆமென் சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை காலையில நான் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அதிகாலை ஜெபத்துல எல்லாருக்கும் சொன்னா எல்லாரும் இயேசு ரத்தத்துல எல்லாரையும் மறைக்கணும்னு சொல்லி. ஆமென் சொல்லுங்க. ஆக நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு காலையில ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. அந்த வேலை ஒரு தேங்காய் வெட்டுக்கிற வேலை இருந்தது. நான் ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா, எங்கள் வீட்டில் என்னுடைய வேலையை தேங்காய் வெட்டுக்கிற வேலை இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ஒரு கல்லுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டூலை போட்டு உட்காந்து வெட்டி போட்டுருக்கேன். தேங்காயெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு நான் எழும்பி ஒரு 20 நிமிடம் ஆகும். நான் உட்கார்ந்து இருந்த இடத்துல மேலே தலைக்கு மேலே இருந்து ஒரு பெரிய தென்னை மரத்துல இருந்த ஒரு தென்னை மட்டை அது பாதி காய்ந்தது, பாதி ஏமானது. நோஞ்சாம் பிடிச்ச மரத்துல உள்ளது கிடையாது. நான் சொல்றது ரொம்ப பலமான மரம், ஆரோக்கியமான மரத்துல உள்ளது, பலமானது. விழுந்துச்சு பாருங்க. அந்த சத்தத்தை கேட்கும்போது உள்ளது என்ன இவ்வளவு பெரிய சத்தம் வெளியே ஓடி பார்த்தா நான் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல சரியா டம்முன்னு விழுந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அது விழுகிற வேகத்தை பார்த்தா நம்ம தலையில இருந்தா தலை 2ஆயிரம். தலை என்ன செய்யறோம்? கண்டிப்பா நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னேன். அல்லேலூயா சொல்லுங்க. மேல பார்க்கும்போது அந்த மட்டை விழுகிற மாதிரி தெரியல. ஆனால் கர்த்தரை நம்ம ஆராதிக்கிற பிள்ளைகளை அதிகாலையிலே ஆண்டவர் நம்ம சரியான பாதையில் நடத்துவதற்கு ஆயத்தப்படுத்துறாரு. ஆமென் சொல்லுங்க. அவன் ஒரு அற்புதமான பாதுகாப்பு. ஒருவேளை நம்ம நினைக்கலாம் நம்முடைய பல, நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு, என்னுடைய திறமை, நான் வாகனத்தை ஓட்ட தெரியும், எனக்கு எல்லா கண்களுக்கு பார்க்க தெரியும், நான் அறிவோடு இருக்கு, நான் நடக்க தெரியும், எல்லாம் நம்ம சொல்லலாம்.
ஆனா நம்ம அறிவுக்கு மிஞ்சிய நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை, நமக்கு வருகிற ஆபத்துகளை, நமக்கு வருகிற தீமை எல்லாம் ஆண்டவர் அறிந்து அவைகளுக்கெல்லாம் விலக்கி காக்கிறவர். அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் உண்டு உள்ளவர். ஹல்லேலூயா. இதை அடி வாங்கினதான் சிலருக்கு ஐயோ இப்படி வாங்கிட்டுமே அப்படி சொல்லி நிறைய பேர் உணர்றாங்க, இப்படி விழுந்துட்டோமே. ஆனால் முன்பதாகவே தெரியுது ஆண்டவர் இவைகளுக்கெல்லாம் விலக்கி நம்ம ரட்சிக்க பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அதனாலதான் சொல்றாங்க, இந்த அக்கினி சூளையில எங்களை தூக்கி போட்டாலும் எங்களை தேவன் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த அக்கினியானது எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவனை விட்டு விக்கிரகங்களை வணங்க மாட்டோம். தேவனை வைக்க வேண்டிய இடத்துல வேற ஒன்றையும் நாங்கள் வைக்க மாட்டோம். அல்லேலூயா. எங்கள் தேவனை ஆராதிக்கிற இடத்துல நாங்கள் வேற ஒரு தெய்வத்தை வந்து வணங்குவது எங்களால் முடியாத ஒரு காரியம். அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளால ஆகாத காரியம். நான் ஆராதிக்கிற தேவனை நான் ஆராதிக்கதான் செய்வேன். நான் ஆராதிக்கிற இடத்துல தேவனை தான் வைப்பேன். ராஜ்யமே ஒன்றா வரட்டும், உலகமே ஒன்றா வரட்டும், தேசமே ஒன்றா வரட்டும், யார் வேணாலும் ஒன்றா சேர்ந்து வரட்டும். நான் தேவனை மட்டும்தான், நான் ஆராதிக்கிற தேவன் வானபூமியை படைத்த தேவன், அவரை மட்டும்தான் ஆராதிப்பேன். அப்ப அவனுடைய பிள்ளைகள் தேவனை முதலாவது ஆராதிக்கின்ற போது விடுவிக்கிறார், ரட்சிக்கிறார், நம்மை பராமரிக்கிறார், அந்த போதுமானவராக இருக்கிறார். ஆமென். இந்நாள் வரைக்கும் இதை விட எனக்கு ஒரு பயங்கரமான காரியம் ஞாபகத்தில் வரும். ஒரு முறை பல முறை எனக்கு வந்த விபத்துகளையும் ஆபத்துகளையும் என்னால் சொல்ல முடியும். வாகனத்தில் நான் போய் கொண்டிருக்கும் போது பைக்கில் போயிட்டு இருக்கிறேன். இந்த பனைமரம் எல்லாம் ரோட்ல வளைந்து நின்று பாருங்க. நான் போயிட்டு இருக்கும் போது இவ்வளவு பெரிய பனங்காய் ஒன்று காய் பழுத்து நான் இப்படி போகிறேன்னா இந்த இடத்துல விழுது மேலேருந்து நேரம். அப்போ ஒரு செகண்ட் பிந்தி இருந்தா நான் முன்னாடி போயிருப்பேன், அது என் தலையில விழுந்துடும். அந்த நாளை இதுவரைக்கும் என்னால் மறக்கவே முடியாது. அது அவ்வளோ பெருசு விழுந்தா, என் தலை பெருசு இருந்தது, என் தலையில் விழுந்தா என்ன அது யோசித்து பாருங்க. எத்தனை அடி உயரம்? 40 அடி உயரத்துக்கு மேலே இருக்குது. அவ்வளோ உயரத்துல அவ்வளோ ஸ்பீடாக வருது விழுந்த அந்த நாளை எனக்கு எத்தனையோ ஆண்டுகள், 15 வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. நான் இன்றைக்கு அதை மறக்க முடியாது. ஆண்டவர் தப்புவித்த நேரங்களை மறக்கவே முடியாது. ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் தப்ப வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு கூட அப்படிப்பட்ட ஆபத்துகள் வந்த நேரங்கள்ல உங்களை தப்ப வச்சிருப்பாரு. எத்தனை பேர் நினைச்சு நன்றி சொல்றீங்கன்னு தெரியல. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் உண்மையா ஆராதிங்க. ஆபத்துக்கு பயப்பட வேண்டாம். உண்மையா ஆராதிக்கிறவர்கள் ஆபத்துக்கு என்ன செய்யப்பட வேண்டாம்? பயப்பட வேண்டாம். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஆபத்தை கண்டு பயப்பட மாட்டாங்க. கர்த்தரை பார்த்துக் கொள்வார். முதலாவது ஆண்டவர் விரும்புவது ஆவியோடு உண்மையோடு நம்ம ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். சரிங்களா? ஆராதிக்கும் போது ரட்சிப்பு கிடைக்குது, விடுதலை கிடைக்குது, பாதுகாப்பு கிடைக்குது. நம்பர் 1. இரண்டாவது, நீதிமொழிகள் புத்தகம் 28:20 வாசித்தீங்களா? இரண்டாவது என்னது? உண்மையுள்ள மனுஷன், ஒரு மனிதன் உண்மையா இருக்கின்ற போது அவன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவன் முதலாவது உண்மை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆசீர்வாதத்துக்கு முன்னால் அவன் வாழ்க்கையில் என்ன வேண்டும்? அந்த வசனத்தை அப்படியே திருப்பி போட்டு பாருங்க. ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் வாழ்க்கையில உண்மை இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டும்? எல்லாவற்றிலையும். அதுதான் வாசிக்கும் போது அந்த உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆதியாகமம் புத்தகம் 24:49 வாசிக்கும் போது, ஆதியாகமம் 29:44 வாசிக்கும் போது, இப்பொழுதும் நீங்கள் உடைய எஜமானுக்கு உண்மையும் தயவும் உள்ளவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களாய் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். இல்லை என்றால் இப்போ நடப்பதற்கு உங்களுக்கு மனசு இருக்கா? உண்மையா நடப்பதற்கு மனசு இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கேட்கிறாரு. இது சம்பவம் யாரு? ரெபேக்கால ஈசாக்குக்கு பெண் கேட்க போகும்போது கேட்கிறாரு. யாரு? எலியேசர் கேட்கிறாரு. யாரு? அந்த லாபானுடைய குடும்பத்தை பார்த்து கேட்கிறாரு. நீங்கள் என்னுடைய எஜமானுக்கு உண்மையா நடப்பீர்கள் என்றால் உங்க குடும்பத்தில் நாங்கள் சம்மதம் பண்ணுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையா இருக்கல்ல, உண்மையா நடப்பீர்களா? உண்மையா என்ன செய்வீர்களா? திருமண காரியங்களுக்கு பிறகு உண்மையா நடக்கிறவங்க ரொம்ப சொற்ப ஜனங்கள் தான். ஐயோ இப்படிப்பட்ட மனுஷனா இருந்தா இப்படிப்பட்ட மனுஷனா மாறிட்டான், இப்படிப்பட்ட மனுஷியா இருந்தா இப்படிப்பட்ட மனுஷியா மாறிட்டான், அப்படி சொல்லக்கூடிய குடும்பங்கள் தான் நிறைய இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் எலியாசர் முதல்ல கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? இந்த காலத்துல கல்யாணத்தை நடத்தி வைக்கிற பாஸ்டர்மாரை விட அட்வான்ஸா கேட்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காலத்துல திருமணம் நடத்தி வைக்கிற எல்லா பாஸ்டர்மாரை விட ரொம்ப அட்வான்ஸ் என்ன கேட்கிறாரு? நீங்கள் என்னுடைய எஜமானுக்கு உண்மையா நடப்பீர்களா?
நடப்பன்னு சொன்னா நான் இந்த வீட்டுல தங்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உண்மையா நடக்க நீங்கள் மனதுள்ளவர்கள் ஆனால் அப்ப உண்மையான நடக்கை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். 47 வசனத்தை வாசிக்கும் போது 47:29 வாசிக்கும் போது அதே ஆதியாகம புஸ்தகம் 47:29 வாசிக்கின்ற போது 47:29 இஸ்ரவேல் மரணமடையும் காலம் சமீபமான போது அப்பொழுது தன் குமாரனாகிய யோசேப்பை வரவழைத்து அவனை நோக்கி என் மேல் உனக்கு தயவு உண்டானால் உன்னுடைய கையை என் தொடையின் கீழ் வை, என் மேல பட்சமும் உண்மையுள்ளவனுமாக இரு, என்னை எகிப்து தேசத்திலே அடக்கம் பண்ணாதிருப்பாயாக என்று சொல்லி கேட்கிறாரு. உண்மையுள்ளவனா இரு, என் மேல பட்சமா இருந்தா நீ எப்படி இரு, உண்மையா இரு. பாசம் இருந்தா உண்மை இருக்கும், அன்பு இருந்தா உண்மை இருக்கும். என் மேல நீ பட்சமா இருக்கிறியா, என் மேல அன்பா இருக்கிறியா, என்னை இந்த தேசத்துல அடக்கம் பண்ணக்கூடாது. அது என்ன வெளிப்பாடுன்னு தெரியல. யாருக்கு? யாக்கோபுக்கு. யாக்கோபுக்கு என்ன வெளிப்பாடு? இந்த தேசத்துல நம்ம அடக்கம் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. எந்த தேசத்துல அடக்கம் பண்ணக்கூடாது? எகிப்து தேசத்துல. இவருக்கு அப்பா, இவருடைய அப்பாவுக்கு அப்பா எல்லாம் சொல்லி வளர்த்துருக்காங்க. நமக்கு ஒரு தேசம் இருக்குது, நமக்கு என்ன இருக்குது? அதுதான் நமக்கு நிரந்தரம், அதுதான் நமக்கு உண்மையுள்ள தேசம். அந்த தேசத்துல தான் நம்முடைய கல்லறை கூட இருக்குன்னு சொல்லி வளர்த்துருக்குறாங்க. அந்த இடத்துலதான் அப்பாவுடைய கல்லறை இருக்குது, எங்க அப்பாவுடைய கல்லறை இருக்குது, எங்க பாட்டியுடைய கல்லறை எல்லாம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றேன் இந்த காலத்துல உள்ள இந்த கல்லறைகளை நான் சொல்லல, இதை பத்தி பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. அவங்க என்னுடைய கல்லறையை இந்த பூமியில வைத்து விடாத எகிப்து தேசத்துல நீ உண்மையும் என்னாலும் பட்சமும் உண்மையான அன்புள்ளவனா இருந்தால் எகிப்திலே என்னை அடக்கம் பண்ணாத இருப்பாயாக என்று சொல்றாரு. அப்படியானால் உண்மை நடக்கையில காண்பிப்பியான்னு கேட்கிறாரு. உண்மையை எதுல காண்பிப்பியான்னு கேட்கிறாரு. ஒரு மனிதன் நடக்கையில உண்மையுள்ளவனா இருந்தா கர்த்தர் நிச்சயமாக அவனை ஆசீர்வதிக்கிற உண்மையுள்ளவனா இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? பரிபூரணமான ஆசீர்வாதம். அங்க என்ன வாசிக்கிறது? 78:20 உண்மையுள்ள மனிதன் என்ன ஆசீர்வாதத்தை பெறுவான்? பரிபூரண ஆசீர்வாதம் என்னங்க உங்களுக்கு? சரி, எல்லா நன்மையும் நமக்கு கிடைத்திருக்கும், நம்பர் 1. அப்புறம் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் என்னது சொல்லுங்க? 100%. சரி, பரிபூர்ணத்துக்கு 100%. நமக்கு சொல்ற விளக்கம் சரி 100% எல்லா நன்மையும் கிடைச்சிருக்கணும். பரிபூர்ணமான ஆசீர்வாதம் என்பது என்னது? பழுதொன்றும் இல்லாத ஆசீர்வாதம். சரி, இது எல்லாருக்குமே மார்க் உண்டு. நீ சொல்றது எல்லாமே தள்ளப்படத்தக்கதல்ல, மார்க் போடுவோம். என்னன்னு தெரிஞ்சு தெய்வீக சுகமும் சரீர பிரகாரமான அதாவது சரீர பிரகாரமான தேவைகளும் நம்முடைய வாழ்க்கையில குறைவுபடாமல் இருந்தால் போதும். இதுதான் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். அல்லேலூயா. தெய்வீக மகிழ்ச்சியும் தெய்வீக சுகமும் கலந்த ஒரு வாழ்க்கை பரிபூர்ணமான ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஆமென். தேவன் கொடுக்கிற சுகம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். தேவன் கொடுக்கிறதான நன்மைகள் என்னை அடையணும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுவோம். நீங்க சத்தமா சொல்றதுக்காக தான் இது ஆஃப் ஆயிருக்கு. அதனால நீங்க சத்தமா சொல்லிட்டே இருக்கணும். ஆமென். இப்போ என்ன வாசிக்கிறோம் வேதத்துல? பரிபூரணமான நன்மையை கர்த்தர் தருவார். என்ன விதமான நன்மை தருவார்? அல்லேலூயா. நான் போன வாரம் ஊருக்கு போகும்போது 600 ரூபாய் பாக்கெட்ல போட்டு போனேன். எவ்வளவு? 600 ரூபாய் பாக்கெட்ல போட்டு போனேன். என்னுடைய தேவை 2000 ரூபாய்க்கு மேல இருக்கு. யார் காணிக்கை தருவாங்க சொல்லுங்க? யார் தருவாங்க? போற வீட்டுல எனக்கு காணிக்கை தான் கேட்க முடியுமா? எதிர்பார்க்க முடியுமா? போறது எல்லாமே ஊழிய ஸ்தலம். போறது எல்லாமே எப்படிப்பட்ட ஸ்தலம்? ஊழிய ஸ்தலம். ஊழிய ஸ்தலங்களை போய் இடத்துல காணிக்கை கேட்க முடியுமா? ஆனா எனக்கு தேவையெல்லாம் கர்த்தர் அற்புதமாய் சொல்லித்தார். வேதம் சொல்கிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவார். அல்லேலூயா. அவன் 600 ரூபாய் எடுத்துட்டு போன எனக்கு காணிக்கை 1700 ரூபாய் கிடைச்சது. 1700 ரூபாய் அங்கேயே செலவு பண்ணிட்டு வந்தேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. அப்படி நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பதுதான் உலகிலே மிரக்கல்ல அற்புதமான ஒரு மிரக்கல். உண்மையான பெரிய ஒரு அற்புதம் என்னன்னா நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவது அற்புதமான ஒரு காரியம். ஆமென் சொல்லுங்க. முறுமுறுத்து கொண்டு வராமல் அல்லது என் தேவை சந்திக்கப்படலையே, என் ஊழியத்தை நிறைவேற்ற முடியலன்னு சொல்லி வராதபடி எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டவராய் வந்து சேரப்படுறீங்களா? அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவை
தேவைக்கு அதிகமா என்னுடைய பேங்க் பேலன்ஸ்ல வந்து நிறைய போட்டு வச்சிருக்கணும். அதான் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடையாது. என் தேவையில பாக்கெட்ல நியூட்ரலா ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். தேவையை தேவன் சந்திப்பார்னா அதான் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. சரி, உண்மை உள்ளவர்களா இருக்கணும். தேவனமே ஆசீர்வதிப்பார். நம்ம என்ன எப்படி இருக்கணும்? ஒரு காரியத்துல தேவன் எதிர்பார்க்கிறது உண்மை இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டும்? உண்மை. நம்முடைய வாழ்க்கையில, பேச்சில, நடக்கையில, கொடுக்கறதுல, தேவனை ஆராதிக்கிறதுல இந்த காரியங்கள்லாம் வந்து உண்மை இருக்கணும். உண்மையுள்ள மனிதர்களா இருப்போம் என்றால் வேதம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21-23 வசனங்களை வாசிக்கிறோம். மறுபடியும் அதை வாசிக்கிறோம். நம்ம உண்மையுள்ளவர்களா இருப்போம்னு சொன்னா என்ன கிடைக்கும்? வாசிங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். 2 தாளந்தை வாங்கினவனோ வந்து, ஆண்டவரே 2 தாளந்தை இடத்துல ஒப்புவிக்கிறேன், அவைகளை கொண்டு இதோ அதை கொண்டு வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். அல்லேலூயா. அப்போ இங்க உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரன் சொல்லிட்டு 2 காரியங்களையும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்தின் மேல உன்னை அதிகாரியாக வைப்பேன். எது மேல அதிகாரியாக வைப்பேன்? அதிகாரியாக சொன்னா மேன்மை. அதிகாரியாக வைப்பேன் என்பது இருக்கிற நிலைமையிலிருந்து மேன்மையா வைப்பது. ஆமென் சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா. கொஞ்சத்துல உண்மையா இருந்தா. இப்போ போன வாரத்துல என்ன நடந்துச்சு? ஒரு நியூஸ் உங்களுக்கு போட்டிருந்த, நீங்க ஸ்டேட்டஸ் செய்தியெல்லாம் சொல்றதுல, உலக செய்தி பேப்பர் செய்தியெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனா நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பையன் ஒரு மணிப்பரிசுல 7000 ரூபாய் கிடந்தது. அந்த 7000 ரூபாய் மணிப்பரிசுல உள்ள எடுத்து கொண்டு போய் தன் வீட்டுல மறைத்து அப்பா அம்மா கிட்ட கொடுக்கல, அப்பா அம்மாவுக்கு மறைத்து தன் பையனுக்குள்ள வைத்துக் கொள்ளல, அதை கொண்டு போய் சரியாக காவல் நிலையத்துல கொடுத்துருக்கலாம். எத்தனாயிரம் ரூபாய்? யோசித்து பாருங்க. ஒரு அந்த பிள்ளையை அவங்க பெற்றோர் என்ன அழகா வளர்த்திருக்கிறாங்க பாருங்க. அவர் ரட்சிக்கப்பட்டவனோ ரட்சிக்கப்படாதவனோ தெரியல. அந்த பிள்ளைக்கு பணத்தை குறித்ததான காரியத்தை பெற்றோர் கண்டிப்பா சொல்லிருக்கணும். பண காரியங்களை சொல்லாமல் அந்த பிள்ளை கண்டிப்பா விதமான காரியங்கள் செய்ய வாய்ப்பே கிடையாது. நான் சொல்றேன். அல்லேலூயா. கண்டிப்பா பண காரியங்களை சொல்லி வளர்க்காத ஒரு பிள்ளை அந்த காரியத்தை செய்யறதுக்கு வாய்ப்பே 100% கிடையாது. அவன் சொல்லியிருக்கணும், உண்மையான வாழ்க்கை குறித்து சொல்லியிருக்கணும், பண காரியங்களை குறித்து சொல்லியிருக்கணும், திருடுகிற காரியங்களை குறித்து சொல்லியிருக்கணும், உலகம் எப்படி போய்கிட்டு காரியங்களை சொல்லியிருக்கணும். இதெல்லாம் சொல்லி கண்டிப்பா வளர்த்திருப்பாங்க நினைக்கிறாங்க பிள்ளைய. அல்லது இன்னொரு காரியத்துக்கு வாருங்கள், கண்டிப்பா அந்த பெற்றோர்கள் சொல்லி வளர்த்துறாங்களோ என்னவோ தெரியல, அதுக்கு அடுத்து அவங்க சொல்ல மாட்டாங்கன்னா அவங்க பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் சொல்லியிருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை பெற்றோர் சொல்ல மறந்திருந்தா யார் சொல்லியிருப்பாங்க? அந்த பள்ளியினுடைய வகுப்பில் உள்ள இந்த 2 பேரால கற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு சம்பவத்தை வேறு எங்கும் அவன் கற்றுக்க வாய்ப்பே கிடையாது. பெற்றோரா இருக்கிற நீங்க பாக்கியவான்கள், ஆசிரியர்களா இருக்கிற நீங்க பாக்கியவான்கள். நல்லதை சொல்லிக் கொடுக்கணும் வகுப்புல. அவன் சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க. அந்த இளமையின் கல்வி சிலையின் சிற்பம்னு சொல்லுவாங்க. இளமையின் கல்வி சிலை. எதை பிள்ளைகளுக்கு நம்ம வடிவமைக்கிறோமோ அது முதிர்ந்த வயதுல கூட என்ன செய்யும்? முதிர்ந்த வயதுல கூட மாறாம இருக்கும். அல்லேலூயா. பாட்டே பாடுறாரு, சத்தியத்துக்கு நீ காத்திருந்தால். சினிமா பாட்டெல்லாம் பாடுறாரு. எனக்கு வரமாட்டேங்குது. சத்தியம் அது எப்படி அழகா பாட பாருங்க. ஒரு எஸ்ஐ ஒரு பாட்டு பாடி மாலை போட்டு அந்த தமிழ் வந்து பாராட்டணும். அல்லேலூயா. எப்படி? அப்போ சத்தியத்திற்கு நீ காத்திருந்தால் சத்தியம் உனக்கு காத்திருக்கும் ஒரு நாளைக்கு. இந்த 7000 ரூபாய கண்டிப்பா அவன் வாழ்க்கையில எத்தனை முறை வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனா இந்த பேரை என்னைக்குமே சம்பாதிக்க முடியாது. அந்த ஒரே ஒரு நாள் தான் அவனுக்கு சான்ஸ். நல்லா கவனிங்க. அந்த உண்மை என்பதற்கு ஒரு சான்ஸ் அவனுக்கு கிடைச்சது எந்த நாள் மட்டும்தான்? அந்த ஒரு நாள் மட்டும்தான். அவன் வாழ்நாள்ல நிறைய பேர் அவனை பாராட்டுவாங்க.
எதிர்காலத்துல இவனை குறித்து ஏதாவது சர்டிபிகேட் இருப்பான்னு பார்த்தா காவல் நிலையத்துல அல்லது அரசு அலுவலர்கள்ல யாராவது ஒரு பாராட்டு சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா அதை கொண்டு போய் அவன் காட்டுவான். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ பாராட்டுகள் எத்தனையோ இருக்குது. உண்மையுள்ளவனுக்கு உண்டாகிற பாராட்டு. ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலன் பவுலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, தீமோத்தேயு குறித்து, என்னிடத்துல இருக்கிறவர்கள் உண்மையுள்ளவன் என்று சாட்சி பகருகிற இவனை நான் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். உண்மையுள்ளவன் என்று சொல்லி அனுப்புவது பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும்? பண ஆசை முதலாவது அதை நியூட்ரலா வைக்க சொல்லிக் கொடுக்கணும். பணம் தேவை, பணத்துக்காக வேற எந்த பக்கம் கண்கள் போகக்கூடாது. நீ உழைக்கணும், சம்பாதிக்கணும். உழைப்பினால வருகிற சம்பாத்தியம் போதுமானது. உழைப்பில வருகிற சம்பாத்தியமும் நீ விசுவாசியானா தசமபாகம் கொடுத்து பழகு. தசமபாகத்தை கொடுக்கிற ஒரு சபையில் நீ இருப்பேன்னு சொன்னா, தசமபாகம் உங்க போதகருக்கு பத்தாதுன்னு சொன்னா, உன்னுடைய வருமானத்துல பகிர்ந்து கொடுக்கிற அளவுக்கு நீ வளர்ந்து விடுன்னு சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பெற்றோர்கள் என்ன சொல்லணும்? நீ போகிற சபை சின்ன சபையா இருந்தா, வருமானம் பற்றாக்குறையா இருக்கும் என்றால், உன்னுடைய வருமானத்துல தசமபாகத்தை கொடுத்து மட்டும் கையை விரித்து விடாத. நீ ஊழியத்தினுடைய தேவையை அறிந்து கொடுக்கிற ஒரு மகனா வளருன்னு சொல்லி கொடுக்கிற அளவு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அப்படி கொடுக்கின்ற போது அந்த சபையை நீங்க தாங்கும் போது பரலோகம் உங்களை பார்க்கும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க. நான் வளர்த்த பிள்ளைகளிலே நான் சாட்சி சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை இருப்பான்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. சாட்சி சொல்லக்கூடியவங்க உண்மைன்னு சொன்னா உண்மையா வளரக்கூடியவங்க சாட்சி. இன்றைக்கு ஊழியத்தில் இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களாக சிலர் இருக்கிறாங்க. அதுல வளர்த்தெடுக்கப்பட்ட ஊழியத்தில் இருக்கிற ஒரு தன்மை குறித்து நான் சொல்லுவேன். நான் இருந்த சபையில எனக்கு வருமானங்கள் போதாது, ரொம்ப கஷ்டம். அந்த நாட்கள்ல 500 ரூபா நோட்டு காணிக்கு போடுறது 500 ரூபா புதிதா வந்த காலங்கள். அப்போ அந்த சபையில வருகிற மூப்பர் எவ்வளவு காணிக்கு போடுவானா, 100 ரூபா 110 ரூபா போடுவார். எவ்வளவு போடுவாரு? அதிகபட்சம் ஏதாவது தேங்காய் வெட்டிட்டு வந்தா தேங்காய் கொஞ்சம் அப்படியே அள்ளி வீட்டு பக்கம் போட்டு போவார். கொஞ்சம் நெல் வந்துச்சுன்னா நெல்லில் காணி கொஞ்சம் பசையா தசமபாகம்னு கரெக்டாக எண்ணி கொண்டு வந்து தசமபாகத்தை கொடுப்பாரு. நெல்லுலையும் கொடுப்பாரு, தேங்காயை கொடுப்பாரு. சரிங்களா? ஆனால் இந்த 500 ரூபா அளவுக்கு போடுறது, இந்த 300 ரூபா 400 ரூபா வாரந்தோறும் காணிக்கக்கூடியது யார் போடுறாங்கன்னு எனக்கு ஒரே சந்தேகம். நான் ஜோம் பண்ணுவேன், ஆண்டவரே இந்த இடத்துல இவ்வளவு ஏழ்மையான சூழ்நிலையில யாரும் என் தேவையை அறிந்து போடுறாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு தம்பி பார்த்து கேட்டேன், இந்த காணிக்கை பட்டியல நீ எவ்வளவு காணிக்கை போடணும்? நான் இப்படி போடுவேன் பாஸ்டர். நீ இப்படி போடுறைய தசமபாகமா இல்லை எப்படி போடணும்? அப்படி கிடையாது, எனக்கு வருகிற வருமானத்துல கொஞ்சம் என் வீட்டுக்கு எடுத்துட்டு கொஞ்சம் என் செலவுக்கு எடுத்துட்டு மீதியெல்லாம் நான் அப்படியே போட்டுருவேன். நீ என்னது இப்படி போட்டா நீ ஃபியூச்சர் எதிர்காலத்துக்கு என்ன சேவ் பண்ணி வைக்கிறது? நான் ஒண்ணுமே டெபாசிட்லாம் ஒன்றும் வைக்கல, சேவிங்லாம் நான் ஒன்றும் பண்ணி வைக்கல அப்படின்ட்டு. அப்போ நீ எப்படி உன் எதிர்காலத்தில் திருமணம் ஆகுது, நீ ஒரு வீடு கட்டணும், உன்னுடைய காரியம் வரப்போகுது, நீ ஒரு டைலர் வேலை செய்கிற, எப்படி உனக்கு வருமானத்தில் என்ன செய்ய போற அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் பார்த்து கொள்வார்கள். அந்த நான் அட்வைஸ் பண்ண பிறகு ஏப்பா காணிக்கை அளவா போடணும் அவனுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்படி யாரும் சொல்லி கொடுப்பாங்களா? நீங்க போன் நம்பர் தரேன், கூப்பிட்டு கேளுங்க. பாஸ்டர் மட்டும் இது மாதிரி 2016 2011 2009 10 ஒன்று பேசினாரான்னு கேளுங்க. அப்போ எப்பா உனக்குன்னு ஒரு சேவிங் பண்ணி வைப்பா, இப்படி போட்டேன்னா எப்படிப்பா அப்படின்னு சொல்லி. சரி வேற ஏதாவது செலவு பண்ணுவோம், ஒன்றும் செலவு பண்ண மாட்டேன், அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுப்பேன், வீட்டுக்கு கொஞ்சம் கொடுப்பேன், அவ்வளோதான். இவனை குறித்து ரொம்ப ஆச்சரியம். அந்த காணிக்க போறதை குறித்து இவர் மாறவே கிடையாது. அப்புறம் பைபிள் காலேஜ் கொண்டு போய் சேர்த்து விட்டோம். பைபிள் காலேஜ் படிச்சாரு. அப்புறம் வேலைகள் செய்து கொண்டு ஊழியர் இருந்தாரு. பெண் பார்க்க நிறைய இடத்துல அலைந்து பெண்ணெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தாங்க. இவருக்கு யார் பெண் கொடுப்பாங்கன்னு சொல்லி ஊருக்குள்ளே அவங்க வீட்டுக்குள்ளேயே கிண்டல் அடிச்சாங்க. இவன் இவ்வளோ பேதமே இருக்கிறான், இவன் எப்படி பிழைப்பான்னு தெரியல, இப்படி இவ்வளோ பேதமே இருக்கிறானே, இவன் எப்படி எதிர்காலம் இருக்குன்னு நினைச்சாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒழித்து வந்தாரு. ரொம்ப ஆச்சரியம். இந்த தம்பி ஒரு கல்யாணம் பண்ணா அவங்க போய் முடிவு செய்து அப்பதான் வருமானத்தை வர வைத்து சாப்பிடணும், கஷ்டப்படணும்னு சொல்லி பாருங்க. இவருக்கு ஒரு திருமணத்துக்கான ஆயத்தம் பண்ணும்போது திருமணத்துக்காக பார்த்த ஒரு பெண் ஒரு பாஸ்டுடைய மகள். பாஸ்டுடைய மகள் தான் மட்டும் கிடையாது, ஊழியக்காரருடைய மகள் மட்டும் கிடையாது, ஊழியக்காரருக்கு பிள்ளை கிடையாது. அந்த ஊழியக்காரருக்கு மனைவிக்கு அந்த குழந்தை பிறந்தது கிடையாது. அவங்க ஒரு பிள்ளையை எடுத்து வளர்த்தாங்க. அந்த பிள்ளைக்கு இந்த சகோதரனை திருமணம் செய்து வைத்தாங்க. இவர் போகிற இடத்துல இவர் ஒரு புதிதான ஒரு ஆலயத்தை தொடங்கணும்னே கிடையாது. நாங்கெல்லாம் பட்ட பாடுகள் ஆரம்ப ஊழியத்தில் சொல்லியே முடியாது. அதை நினைச்சா அந்த ரத்த கண்ணீரே வந்துடும். கர்த்தருக்கு சோதரம். சிலர்லாம் ரொம்ப ஆக்ஷன் பண்றாங்க. அப்படி ஆக்ஷன் பண்ணவும் எங்களுக்கு தெரியல. கர்த்தருக்கு சோதரம். ஆனால் இது வழியாக ஒரு ஊழியத்தில் நிற்கணும்னா ரொம்ப கடினமான ஒரு பாதை. ஊழியத்துக்குள்ள நிற்பது கடினமான ஒரு பாதை. 2 ரூபா காணிக்கை வச்சு கணவன் மனைவியை சாப்பிட்டு பிள்ளைய ஸ்கூல் கொண்டு போய் விட்டு நடத்தணும் எப்படின்னு யோசித்து பாருங்க.
200 ரூபாய். இதை பார்த்த ஒரு ஊழியக்காரர் வந்து 200 ரூபாய் எனக்கு அனுப்புவார். பைபிள் காலேஜில் எங்களுக்கு டீச் பண்ணுவார். ஸ்தாபனம் ஒன்றும் கொடுக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாடகை கொடுங்க, அதே லேட்டாக வரும். ஸ்தோத்திரம். கவனிங்க, இந்த வழியாக போய் இவன் எப்படி ஊழியத்தை கற்றுவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற போது இவருக்கு ஒரு புதிய ஒரு சபையை தொடங்க வேண்டாம், ஒரு இடத்தை வாங்க வேண்டாம், திருமணத்தை பண்ணி இவர் ஒரு ஊழியத்தில் போய் 4 பேரை வைத்து நடத்த வேண்டாம். அவர் கொடுக்கப்பட்டது எல்லாம் ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்து ஒரு 60-70 பேர் உள்ள ஒரு சபையை நல்ல கிராண்ட் போட்டு நல்ல அழகாய் கட்டி அமைக்கப்பட்ட சபையை போட்டு இவர் போய் ஆராதனை பண்றது மட்டும்தான் அவருக்கு வேற வேலையே கிடையாது. இருக்கிற ஜனங்களை ஊக்குவித்தா போதும், அவங்க போயிட்டு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிட்டு வருவாங்க. பாருங்க, உண்மையில மனிதனுக்கு வருகிற பாதையில அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை நான் ரொம்பவும் யோசித்தேன். ஒரு ஊழிய பகுதினா இப்படித்தான் வரும்னு நான் நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு ஊழியம் அமைப்பான்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ இன்றைக்கு அவர் ராஜா மாதிரி ஆண்டவர் அவரை வச்சிருக்கிறார். தேவைக்கு பத்தி கவலையே கிடையாது. கால் மேல காலை போட்டு, மாமனார் எனக்கு ஊழியத்துல பகிர்ந்து கொடுத்தா என் தேவை சந்திக்கப்படும், என் பிள்ளைகளை அவர் பார்த்துக்குவாரு, மனைவிக்கு சாப்பாடு அவர் போடுவாரு, நான் ஊழியம் அங்கே செய்கிறேன், எனக்கு சம்பளம் கொடுத்தானா அவங்களுக்கு சாப்பாடு போடுவேன், இல்லைன்னா அவரே பார்த்துக்கிடுவார். அவர் ஜாலியாக அன்றைக்கு என்ன செய்கிறாரு? வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனிதன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெறுவான் பாருங்க. இவனுக்கு வந்து என்ன சொல்லணும்னா, உண்மைக்கு உயர்வு. உண்மைக்கு என்ன உண்டு? அடிப்படையான ஒரு இடத்துல போய் பேஸ்மெண்ட்டை போட்டு கட்டடத்தை கட்டி கொண்டு இருக்கிற வேலை கிடையாது. 4 ஆத்துமாக்களை வச்சுட்டு பாட்டு பாடி நீங்க ஊழியம் செய்யணும்னு சொல்லி அழுது புலம்புகிற வேலை கிடையாது. கட்டடத்தை கட்டி முடிச்சாச்சு, ஆத்துமாக்களை சேர்த்து முடிச்சாச்சு, ஆராதனை செய்ய தெரிந்திருந்தால் போதும், அந்த ஜனங்களை நடத்த தெரிந்திருந்தால் போதும், அந்த ஊழியத்தை அழகா செய்யலாம். இவருடைய உயர்வு எங்க போயிருக்குது? உண்மையுள்ள மனிதன், உண்மையும் உத்தமமான மனிதனே. அவர் சொல்றாரு, அநேகத்துல உன்னை அதிகாரியாக வைப்பேன். எதில் அதிகாரியாக வைப்பேன்? ஆண்டுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். அநேகத்தின் மேல அதிகாரியாக மாற்றப்படுவதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் போதும், உங்களை அதிகாரியாக கத்தர் வைக்க முடியும். ஆண்டவர் ஒவ்வொரு இடத்தெல்லாம் நீங்க வந்து எப்படி இருக்க மாட்டீங்க, எல்லா இடத்துலயும் தலைமைத்துவத்துல தான் இருப்பீங்க. எப்படித்தான் இருப்பீங்க? யோசிப்பை பாருங்க, ஸ்தோத்திரம். தானியேலை பாருங்க, அந்த 3 சகோதரர்களை பாருங்க. இவங்கெல்லாம் உண்மையா ஆராதனை பண்ணாங்க. உண்மையா ஆராதனை பண்ணவங்க எங்க போயிருந்தாங்க? அடிமையா போனவங்க தேசத்துல மற்றவங்களுக்கு கால் கைகளை கழுவி கொண்டு அவங்க துணி துவைத்து கொண்டா இருந்தாங்க. ராஜ அரண்மனையில அதிகாரியாக உயர்த்தப்பட்டவர்களாக தான் இருந்தாங்க. இவங்கெல்லாம் உண்மையா தேவனை ஆராதித்தவங்க. கொஞ்சத்துல உண்மை இல்லவர்கள். உங்க விலை எவ்வளவு இருக்குதோ அதுல உண்மையா இருந்தா போதும், உங்க விளத்துல உண்மையா இருந்தா போதும். இல்லாத பலத்துல உண்மையா வாருங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பலன் இருக்குதா அதுல ஜோம் பண்ணுங்க, கொஞ்சம் நல்ல பார்வை தெரியுதா அதுல பைபிள் படிங்க. அல்லேலூயா. ஆமா, உண்மை எதுல உண்மை? கர்த்தரை ஆராதிப்பதில், அவரை தொழுது கொள்வதில், நடக்கையில, ஒவ்வொரு காரியத்திலும் நடக்கையில, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும், காலையில் எழுப்பி சாயந்தரம் வரைக்கும் இன்னைக்கு எத்தனை நேரம் ஜெபம் பண்ணோம், எவ்வளவு நேரம் பைபிள் படிச்சோம். இன்றைக்கு நம்ம நடக்கையில கர்த்தர் உண்மையா நம்ம பார்த்து ஆண்டவர். எத்தனை காரியத்துல வந்து நம்ம ஏமாற்ற வேலை செய்யணும், எத்தனை காரியத்துல ஏமாற்ற அதை பண்ணி நம்ம இருக்கிறோம். ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, நல்லா கவனிங்க, நீங்க ஏமாளிகளா இருந்தா கூட பிரச்சனை இல்லை, ஏமாற்றாத இருந்தீங்கன்னா நீங்க பாக்கியவான்கள். உங்களை யாரும் ஏமாற்றிட்டு போனா கூட ஆண்டவர் சரிப்படுத்துவார். ஆனா நீங்க ஏமாற்றுனீங்கன்னா உங்களை சரிப்படுத்துறது கஷ்டம். ஆமென். நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஏமாற்றுகிறாங்க. நீங்க பேதைகளா இருந்தா கூட பிரச்சனை இல்லை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆனா நீங்க மற்றவங்களை வந்து ஏமாற்றுகிற மனதுடையவர்கள்லாம் ஒருத்தர் இருக்க கூடாது. உண்மை உள்ளவர் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை ஒன்றுல கூட வஞ்சிக்க கூடாது, ஒன்றுல கூட வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது. ஏன்னா தேவன் அப்படிப்பட்ட இருதயத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவர் எப்படிப்பட்டவர்? நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? பஸ்ல வந்துட்டு 2 மணிக்கு முதல்ல எஸ்என்டிசி பஸ் வந்து உள்ள விடப்பட்டான் மதுரைக்குள்ள. எந்த பஸ்ஸுமே மதுரைக்குள்ள வராது. இப்போ எல்லா பஸ்ஸும் மதுரைக்குள்ள விடுறாங்கல்ல. 2:45 நான் பஸ்ல வரும்போது ஒரு சிலைக்கு முன்னாடி தேங்காய் பழம் அந்த எல்லா விஷயங்கிற ஒரு சிலைக்கு முன்னால அதை போய் ஒரு ஆள் வந்து ஒரு டவலை விரிச்சு அழகா எடுத்து தேங்காய் பழத்தை எல்லாம் தூக்கி எடுத்து கொண்டு போட்டு மனுஷனுக்கு அவர் பாட்டு நடந்து போறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வத்திலே திருடுகிற ஒரு மனுஷன் யாருன்னா இவன் தான் போல. காலையில வந்து பூசாரி பாப்பான், ஆசாரி பாப்பா, என்னடா செய்வான். அவன் காலையில வந்து பாப்பான 2 பழம் கிடைக்குமா, தேங்காய் கிடைக்குமான்னு. இவன் தெய்வத்திலே திருடுகிறான். நம்முடைய ஆண்டவர் அவர் உண்மை இல்லவர். அவர் வந்து இப்படி எல்லாம் விரும்ப மாட்டார். அவர் உண்மை இல்லவர். ஆமென் சொல்லுங்க. நான் உட்காந்து யோசித்தேன், தூக்கத்துல கூட தூக்கம் போயிடுச்சு. உடனே எனக்கு இப்படியா திருடுவானுங்க, தெய்வத்துக்கிட்டே போய் திருடுறானுங்க. அவனுக்கு யாரு புரியுது அது? அவன் வழக்கப்படி யாரு புரியுது அது சொல்லுங்க? அவன் பூசாரி புரியுது அது. இவன் யாரோ ஒரு ஆள் வந்து எடுத்து அவனோட துண்டை வரிச்சு கட்டி தூக்கி பழத்துக்களுக்கு எல்லாம் போட்டு கட்டி தூக்கி போயிட்டே இருக்கிறான். தெய்வத்திடத்துல திருடுறாங்க. அப்ப உண்மை என்பது உண்மை
தெய்வம் உண்மையானால், அதை ஆராதிக்கிறவன் உண்மையானால் நம்முடைய வழிகள் உண்மையா இருக்கும். சொல்லுங்க. உண்மை வந்து நிச்சயமா உங்களை உயர்த்தும். நீ உண்மையா இருந்து பாருங்க, உயர்வு கண்டிப்பா வந்தே தரும். ஆமென் சொல்லுங்க. நீ யார்கிட்ட போய் கோல் மூட்டுறது, குண்டல் வேலை சொல்றது, என்னென்ன சொல்லுவாங்க பாருங்க. அங்க இங்க சொல்றது, இப்படி பண்றது, அப்படி பண்றது சொல்லி எனக்கு நிறைய பேர் தெரியும். நம்ம ஆட்கள் என் கூட சேர்ந்த ஆட்கள் தெரியும். இங்க உள்ள காரியங்களாம் அங்க போய் சொல்லி உயர்வு பார்க்கறது. அப்படி போன ஆட்கள்லாம் இன்னைக்கு வந்து ரெஜெக்ட் பண்ணப்பட்டு வெளியே நிற்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. எனக்கு நிறைய பேர் தெரியும். அங்க போய் சொல்றது இவருக்கு உயர்வு வருமா, இவர் கேட்கறதால அது கிடைக்குமா. அதனால இப்படி வந்து உயர்வு வந்து என்ன நினைக்கப்படுது, ஒன்றும் நடக்கப்படுறது இல்லை, தேவையில்லாது. இதெல்லாம் வந்து யாரு எட்டப்ப வேலையெல்லாம் செய்யக்கூடாது. கூட்டப்ப வேலை, எட்டப்ப வேலையெல்லாம் செய்து உயர்வு வர. எப்போதுமே வேலை செய்கிற இடத்துல சில போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. பார்த்தீங்களா, ஒரு 30 பேர் வேலை செய்தாங்கன்னா தலைவர் இடத்துல போய் 2-3 பேர் போட்டு கொடுப்பாங்க. நம்ம உண்மையாக இருந்தால் அப்படியெல்லாம் பேசுவாங்க. ஆணுடைய பிள்ளைகளை கவனிங்க, அப்படியெல்லாம் நம்ம உயர்வுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம செய்ய வேண்டியதை உண்மையாக செய்தால் போதும். உங்க கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் சொல்லுங்க. யாரும் என்னதையும் சொல்லட்டும், அது ஆண்டுக்கும் அவனுக்கு உரியது. ஏன் பாதையில நம்ம போயிட்டே இருப்பேன். அவன் சொல்லுங்க. உண்மையுள்ளவர்கள் உயர்வு அடைவார்கள், நிச்சயம் உயர்வு அடைவார்கள். நெகேமியா 13:13 வாசிக்கும் போது, நெகேமியா 13:13 இந்த உண்மையுள்ளவர்கள் கண்டிப்பா உயர்த்தப்படுவாங்கன்னு சொல்லி அங்கே நெகேமியாவுடைய வாழ்க்கையில் அனுபவத்தை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். வாசிங்க 13:13. அப்பொழுது நான் ஆசாரியனாகிய சாதோக்கையும் லேவியரில் பெதாயாவையும் இவர்களுக்கு கைத்துணையாக மத்தனியாவின் குமாரனாகிய சகூரின் மகனாகிய ஆனானையும் பொக்கிஷ அறைகளின் மேல் விசாரிப்புக்காரராக வைத்து அவர்கள் உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். அவர்கள் மேல அதிகாரியாக வைக்கப்பட்டது காரணம் என்னன்னா, அந்த பொக்கிஷ சாலைகளில் எல்லாம் கொண்டு போய் அவர்களை என்ன வைத்தார்கள், விசாரிப்புக்காரா. பொக்கிஷ சாலையில உயர்வுல கொண்டு போய் வைக்கணும்னா எல்லாரும் விட மாட்டாங்க. பொக்கிஷ சாலையில கொண்டு போய் காவலை வைக்கிறேன்னா அவன் உண்மையுள்ளவனா இருக்கணும், பொக்கிஷங்களை பாதுகாக்கக்கூடியவனா இருக்கணும். ஆமாம் சொல்லுங்களேன். சரி, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேர் உங்கள் பணக்காரிகள் உண்மையுள்ளவங்களா இருக்கிறீங்க? கை வைத்து தலையில் சொல்லுங்க பார்ப்போம். பணக்காரியங்களில் எத்தனை பேர் உண்மையா இருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். சரி, உங்கள் வேலைகளில் எத்தனை பேர் உண்மையுள்ளவங்களா இருக்கிறீங்க? சரி, உங்க குடும்பத்துல எத்தனை பேர் உண்மையுள்ளவங்களா இருக்கிறீங்க? தினமும் ஜெபம் பண்ற காரியங்கள் எத்தனை பேர் உண்மையுள்ளவங்களா இருக்கிறீங்க? எத்தனை பேர் தினமும் வேதத்தை வாசிக்கிறதுல உண்மையா இருக்கிறீங்க? இதெல்லாம் நீங்க கேட்டே இருங்க, என்னென்ன கேட்கறீங்கன்னு பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிலர் பாத்துக்கிறீங்க. அல்லேலூயா சொன்னா தானே கூட நீங்க நடக்கையில காண்பிக்க முடியும். அவன் சொல்லுங்களேன். நான் கேட்டதெல்லாம் கடினமானது கிடையாது, நான் கேட்டதெல்லாம் கடினமானது இல்லை, நம்ம இயல்பா செய்யக்கூடியது. அவன் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஆமா, எனக்கு நிறைய தேவை இருக்குது, அதனால நான் வந்து மற்றவங்க பணத்தை நான் வைத்துக் கொள்ள மாட்டேன். நான் 100 ரூபா கொடுத்தா ஒரு ஆள் வந்து எனக்கு 500 ரூபா கொடுத்தாரு. என்னடா இது, நான் 100 ரூபா தானே கொடுத்தேன், 500 ரூபா கொடுத்தாரு. நான் பாக்கெட்டு திரும்பி பார்க்குறேன், என்கிட்ட 100 ரூபா தான் இருக்குது, 500 ரூபா நோட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒருவேளை சந்தேகம், என்ன அறியாமலே என் பாக்கெட்டில் 500 ரூபா நோட்டு வந்திருக்குமோ, இந்த சில்லறையை அப்படியே கொண்டு போவோம், நாளைக்கு ஆராய்ச்சி கரெக்ட் கொண்டு வந்து கொடுப்போம்னு சொல்லிட்டு வீட்டிலலாம் போய் பார்த்தா என்கிட்ட 500 ரூபாயே கிடையாது. அப்போ நான் 100 ரூபா தான் கொடுத்தோம், 500 ரூபாய் சில்லறை கொடுத்துறான். அடுத்த நாள் நான் போய் சொன்னேன், ஏன் நான் 100 ரூபா தான் கொடுத்து சில்லறையை கொடுத்துருக்கணும், நீங்கள் 500 ரூபா நோட்டையும் சேர்த்து என்கிட்ட கொடுத்துட்டீங்க, மொத்தமாக 400 சில்லறை ரூபா கொடுத்துட்டீங்க, அதனால இருந்தாங்க வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. அதனால என்னைக்கு பார்த்தாலும் வாங்க சார் வணக்கம், அந்த பணம் கொடுத்துட்டுல, அதனால சார் வணக்கம் வாங்க அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எப்படி பார்க்குறாங்க அவங்க, எங்கே பார்த்தாலும் அவர் தென்றல் பார்த்தாலும் எனக்கு கண்டுபிடிக்கிறாரு, காந்தி சிலையில பார்த்தாலும் கண்டுபிடிக்கிறாரு, இந்த பக்கத்தில் ஜிஎஸ்டி கிட்ட போனாலும் கண்டுபிடிக்கிறாரு, எந்த இடத்துல போனாலும் சார் வணக்கம், 500 ரூபாய்க்கு மதிப்பு இருக்கு சொல்லுங்க. ஒரு சின்ன காரியத்தில் உண்மையா இருந்தாவே பாருங்க, மனிதர்கள் வந்து என்ன யோசிக்கிறாங்க, இவர்கள் உண்மையுள்ள மனிதர்கள் நினைக்கிறாங்க. ஆனா எல்லா காரியத்திலும் அப்படி ஒரு மனிதன் உண்மையா இருந்தால் தேவன் பரிபூர்ணமான நன்மை தருவாரா தரமாட்டாரா? நிச்சயம் தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. உண்மைக்கு உயர்வு உண்டு. உண்மைக்கு 28ஆம் அதிகாரம் 9ஆம் புஸ்தகம் 8ஆம் வசனம் 1ஆம் வசனம் 28:1. நான் 4வது காரியம் சொல்றேன். உண்மை ஆராதனை ரட்சிப்பை கொண்டு வரும், உண்மை ஆராதனை நடக்கையில மேன்மையை கொண்டு வரும், உண்மை ஆராதனை உயர்வை கொண்டு வரும். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாக செவிமடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் ஆமென் பூமியில் உள்ள சகல
வைப்பார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீ உண்மையா இருந்தா சகல ஜாதிகளிலும் மேன்மையா வைப்பார். ஆமென். போன வாரம் போனதுல ஒரு காரணம், இதெல்லாம் கதை நினைச்சிடாதீங்க, என் வாழ்க்கையில் வருகிற அனுபவத்தை நான் உங்களுக்கு சில நேரம் பார்க்கணும். என் கிளாஸ்மேட் ஒரு தம்பி படிச்சுட்டு இருந்தான். அந்த என் கிளாஸ்மேட் படித்த என்னுடைய அவன் ஃப்ரெண்டு, அவனுக்கு வந்து தம்பி ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு வந்து ஒரு சின்ன சிக்கு, உடம்புல வந்து ஒரு பலவீனம். என்னை பற்றி கேள்விப்பட்டு என் ஃபோன் நம்பர் வாங்கி எத்தனை வருஷங்கள், நான் படித்த காலங்கள் எத்தனை வருஷம் ஆயிருக்கும், 85 அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்களேன். எத்தனை வருஷம் ஆச்சு? 86. எத்தனை வருஷம் ஆச்சு? 86. இப்போ 80 எத்தனை வருஷம் ஆச்சு? ஆனால் அவன் என் ஃபோன் நம்பரை வாங்கிட்டு அப்படியா இவரை பார்க்கணும்னு சொல்லி ஃபோன் பண்ணி ஒரு நாள் விசாரிச்சாங்க. அதுக்கு பிறகு நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். பிறகு அவர் ஒரு நாள் சர்ச்சைக்கு போக சொன்னேன். பிறகு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னார், நான் புதுசாக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டியிருக்கிறேன், பிரதர்ஷனை கண்டிப்பாக வரணுன்னாரு. என்ன நாள் வச்சுருக்கேன்னா ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னாங்க. ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நான் வரமாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் இன்னொரு நாள் வந்து பார்க்குறேன்னு சொல்லி இந்த வாரத்தில் போகும்போது ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. போய் பார்த்துட்டு ஜெபம் பண்ண போனால் அவன் வீடு வந்து ஒரு 75 லட்ச ரூபா இருக்கும், இல்லை ஒரு கோடி ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்க. என்ன யோசிக்கிறீங்க? குறைந்தபட்சம் 75 லட்சம் இல்லாமல் கட்ட முடியாது. அப்போ அவர் சொன்னாரு, 1-2 மட்டும் சொன்னான். 1-2 மட்டும் அந்த நிலையும் பூஜை ரூமுக்கு போட்டு 2 மரம் மட்டும் 1 லட்ச ரூபா அப்படின்னு சொன்னான். அது 2 மட்டும் 1 லட்ச ரூபான்னு சொன்னான். ஒன்றா சொல்லிட்டு வந்தான். சேருக்கும் பந்தலுக்கும் போடுறதுக்கு 18,000 ரூபாய் வச்சுருந்தான். அப்போ எவ்வளோவா சாப்பாடு கொடுத்தேன்னா, சாப்பாடு செய்கிறவங்களுக்கு மட்டும் 35,000 ரூபா கொடுத்தேன். இப்படி சாப்பாடு எவ்வளோ போட்டால் 650 இலை வாங்கினா எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னா. இன்னும் நிறைய பேர் வர வேண்டியது. என்னத்தான் சேரன்னு கேட்டால், எனக்கு இவ்வளோ பேர் பழக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன வேலை செய்யலாம்? ஒரு கலெக்டருக்கு கார் ஓட்டுறாரு. எப்போ பார்த்தாலும் இவர் கலெக்டர் மாதிரியே இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். நான் யோசித்தேன், கலெக்டருக்கு கார் ஓட்டுறவனுக்கு எத்தனை பையன் தான், இயேசுராஜாவுக்கு கார் ஓட்டுறவனுக்கு எத்தனை பையன் பாருங்க. ஒரு கலெக்டருக்கு அப்போ வெளியில் வந்து ஒரு டீ கடையில் பேசிட்டு போது, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு போது ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு 100 பேர் ஒரு மணி நேரம் பேசிட்டு அதுக்குள்ளே ஒரு 50 ஃபோன் வந்திருக்கான். அவனுக்கு அவ்வளோ பிஸியாக இருக்கிறான். அப்போ சொல்கிறான், இந்த ஏரியா ஃபுல்லாகவே என்னை கண்டா ஒரு பயபக்தியோட மதிப்பு கொடுப்பாங்க, அது மட்டும் இல்லை பயப்படுவாங்க அப்படின்னு சொன்னான். ஏன்னா இவர் ஒரு கலெக்டர் கிடையாது, நிறைய கலெக்டர் கார் ஓட்டுறாரு. இவர் கலெக்டர் மாதிரி இருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். சொன்னாரு, ரொம்ப ஆச்சரியமா, இந்த மாவட்டம் முழுவதும் நான் இடம் பார்த்தேன் வீடு கட்டுறதுக்கு. எனக்கு கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஆண்டவர் இடம் கொடுத்தாரு. ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. தலையில கை வச்சுட்டு இயேசு நாமத்தில் ரட்சிக்கப்படு, ஆமென், சர்ச்சைக்கு போன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அப்போ நாங்கள் வெளியே புறப்படும் போது மழை வந்துச்சு. மழை வந்த உடனே நீ வந்த நேரம் மழை வந்துருச்சு. சத்தமாக சொல்லுங்க. மண்ணெல்லாம் தடவி போட்டுருக்கிறான். சொல்றான், நீ வந்த நேரம் வீடு ஃபுல்லாக டஸ்ட்டாக மண்ணா கிடக்குன்னு நினைச்சேன். நீ வந்த நேரம் மழை வந்துருச்சுப்பா, இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்றேன். நான் பஸ் ஏறி சேலம் வந்துட்டேன். சொன்னா சூப்பரான மழை வந்துச்சு இன்னைக்கு, நீங்க வந்தது எங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுங்களேன். மழைய ஆண்டவர் யாரும் ஜெபத்தை கேட்டு கொடுத்தாரோ தெரியாது. நான் போன நேரம் எனக்கு ஒரு வாய்ப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால மறுபடியும் வந்துட்டு போங்க, தருமபுரிக்கு மழை வரட்டும். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை சகல ஜாதிகளிலும் நம்ம மேன்மையா வைக்கிற ஆண்டவர். ஒருவேளை நீங்க பேச்சுக்கு, ஒருவேளை நீங்க பிரசங்கத்து நேரத்தில் எதை சொன்னாலும் நினைக்கலாம். அப்படி கிடையாது. நீங்க கலெக்டரா இருந்தாலும் சரி, கலெக்டருக்கு அப்பாவா இருந்தாலும் சரி, அப்பாவுக்கு மேல வேற யாரா இருந்தாலும் சரி, எல்லா ஜாதிகளிலும் இந்த வசனத்தை கைக்கொள்ளுகளை மேன்மையாய் கர்த்தர் வைப்பார். நம்முடைய கை தான் மேல இருக்கும். ஆமென் சொல்லுங்க. யாருடைய கை தான் மேல இருக்கும்? ஆமா. அவங்க வீட்டுக்கு போட்டாலும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரசித்து பாருங்க. அவன் போட்டு கிராண்ட்லாம் பார்த்தா நான் உட்காந்து மயங்கி போனேன். ஸ்தோத்திரம். என்னடா இது வீடு, என் வாழ்க்கையில் இப்படி வீட்டை பார்த்ததே இல்லை. நானும் பார்த்துருக்குறேன். அரபுக்கார வீடு கட்டிருக்கிறான், சவுதிக்கார வீடு கட்டிருக்கிறான். ஆனா இந்த வீட்டை பார்த்தா எல்லாம் மொத்தத்திலே கல்லா ஒட்டி வச்சிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஆச்சரியமா இருக்கு பாருங்க. ஒவ்வொரு அறையிலும் பார்த்தீங்கன்னா கற்கள் தான், பனிக்கு கற்களா இருக்குது. என்ன ஆச்சரியமா இருக்கு பாருங்க. ஆனால் நம்முடைய ராஜா இது அழிந்து போகிற ஒரு கூடாரத்துக்கான கற்கள். அழியாத வீட்டுல என்ன மகிமை இருக்கும். ஆமா, என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இருக்கும். அவனுடைய பிள்ளைகள் கவனிங்க. உண்மை என்னது நம்முடைய வாழ்க்கையில தேவை? உண்மை. 1 சாமுவேல் 26:23 1 சாமுவேல் 26:23 கிராமவாசனம் வாசிங்க. அடுத்தது சங்கீதம் 31:23 வாசிங்க. 1 சாமுவேல் 26:23 கர்த்தர் அவன் 23ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் தானே? வாசிங்க. கர்த்தர் அவனவனுக்கு அவனவன்
நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலனளிப்பாராக. அவனவன் உண்மைக்கு தக்கதாக கர்த்தர் பலன் கொடுக்க போகிறார். யார் பலன் கொடுக்க போகிறது? கவனிங்க, நீ யாருக்கிட்டே எதிர்பார்க்க வேண்டாம், கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென் சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தரிடத்துல நீங்க பலனை எதிர்பார்க்கலாம். உங்க உண்மைக்கு தக்கதான் பலன் கொடுப்பார். நீங்க உண்மையா தேவனை ஆராதிச்சீங்க, உண்மையா தேவனை தொழுது கொண்டா உங்களுக்கு விடுதலை உண்டு. ஆமென். ஆமென். உண்மையான காரியங்களுக்கு தக்க பலன் நமக்கு கிடைக்கும். அவனவன் நீதிக்கு தக்கதாகும், அவனவன் உண்மைக்கு தக்கதான பலனை கர்த்தர் நிச்சயமா தருவார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உண்மையாய் ஆராதிக்கிறவர்களே ஆண்டவர் உண்மையாய் ஆராதனையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நடக்கையில உண்மை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென் ஆமென். கொடுக்கப்பட்ட தாளந்துகளை வாங்கி பயன்படுத்துவதில் உண்மை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கொடுக்கப்பட்ட பொருள்களில ஆமென், கொடுக்கப்பட்ட ஆமென் நம்முடைய பொறுப்புகளில் உண்மை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் கொடுக்கப்பட்ட வேத வசனங்களின்படி நடக்கிறதுல உண்மை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களுடைய உண்மைக்கு தக்கதான பலனை கொடுப்பதனால நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் உண்மையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். 31 சங்கீதம் 23 வசனத்தை வாசிக்கும் போது 31:23 வாசிக்கும் போது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள், உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமான பலனை அளிப்பார். ஆமென். உண்மையானவனை கர்த்தர் காத்து பாதுகாப்பு கொடுத்து உண்மை உள்ளவர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். ஆமென். உண்மை உள்ளவர்களை பாதுகாத்து இடும்பு செய்கிறவனுக்கு சரியான பலன் கொடுப்பார். எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார்? அவர் தக்க பலனை கொடுப்பார். ஆகவே ஆண்டுடைய பிள்ளைகள், கர்த்தர் அரணான நகரத்தில் நம்ம வைத்திருக்கிறார். ஆகவே இந்த சங்கீதம் 31:23 படி ஒரு மகிமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள், உண்மையானவனை தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் பரிபூர்ணமான நன்மை பெறுவீங்க. ஆமென். உண்மையுள்ளவனுக்கு தக்க பலன் கிடைக்கும், உண்மையுள்ளவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அடுத்தது வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 12:22 வாசிக்கும் போது 12:22, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பொய் உதடுகள், உதடுகள் என்ன பேசணும்? பொய் உதடுகள் கர்த்தருக்கு என்னவா இருக்கிறது? அருவருப்பானவைகள். உண்மையான பேச்சு உடையவர்களோ அவருக்கு பிரியம். அப்ப உண்மையான பேச்சில உண்மை வேண்டும், பொய் பேசக்கூடாது. ஆமென். சில நேரத்துல பொய் பேச வேண்டியது இருக்கும். என்ன பொய் பேசக்கூடாது? நீங்க பொய் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்றீங்க. பொய் பேசக்கூடாது. இயேசு கிறிஸ்து அதுக்கெல்லாம் நாசுக்கா பதில் சொல்லியிருக்கிறாரு. சில இடத்துல அவரை தோண்டி கேட்ட இடத்துல உண்மையா நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? அவங்க சொன்னதே திருப்பி சொல்லியிருப்பாரு. நீ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க சரியான பதில் சொல்ல மாட்டாரு. அவர் பொய் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லல. சில வார்த்தைகள் வரும்போது சில தேவ பிள்ளைகள் சரியா பயன்படுத்தணும் வார்த்தைகளை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பொய் பேசுவது நாம தப்பித்துக் கொள்ளணும். பொய் எந்த விதத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் பொய் வரக்கூடாது. சாமி ஒரு நாள் என்னை பார்த்து கேட்டான், நீங்க என்ன பொய் பேசுறீங்க? நான் சின்ன பொய் பேசல, சொல்லுவதை தெளிவா சொல்லியிருக்கிறேன்னு சொன்னேன். நம்ம முதல்ல யாரு கேட்பாங்க வீட்டுல? பொய் முதல்ல யாரு கண்டுபிடிப்பாங்க? ஊழியக்காரா, மனைவி அல்லது பிள்ளைகள் தான் கண்டுபிடிப்பாங்க. அப்ப உங்களுடைய வாயின் வார்த்தைகள்ல நீங்க புரட்டாமல் இருக்கணும். வார்த்தைகளை சொன்னதுதான். அவன் சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க. இப்படியே நடக்குது. நான் ஹரிச்சந்திரன் வீட்டு பக்கத்துல குடியிருக்கிறேன்னு கேட்கக்கூடாது. இயேசு வீட்டு பக்கத்துல குடியிருக்கிறீங்க. அவன் சொல்லுங்க. அதை விட மேல ஹரிச்சந்திரன் அல்ல, நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை படைத்தவர், உண்மை உள்ளவர். அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய வீட்டுல குடியிருக்கிறோம். யாருடைய வீட்டுல குடியிருக்கிறோம்? ஆமா, யார் வீட்டு பக்கத்துல இல்ல, நாம் இயேசுடைய வீட்டுல குடியிருக்கிறோம். அதனால பொய் உதடுகள் கூடாது. நீதிமொழிகள் 27:6 வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 27:6 ஆமென். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையுள்ளவைகள், உண்மையானவைகள். சத்ரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். இன்னைக்கு நிறைய பேருக்கு அடியும் தெரியல, முத்தமும் தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையானவர்கள் அடிக்கிறாள் என்பது தெரியல,
சத்துருக்கள் முத்தமிடுகிறார்கள் என்று தெரியல. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கை ஏமாற்றப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம கவனிக்கணும், உண்மையான நண்பர்களை கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். சொன்னாரு D.L. மூடி சொன்னாரு, உன் நண்பனை, ஜான் வெஸ்லி சொன்னாரு, அதுபோல இவங்கெல்லாம் சொன்னாங்க, உன் நண்பனை காட்டு நீ யாருன்னு நான் சொல்றேன். உன் நண்பனை காட்டு நான் உன்னை யாருன்னு. உங்களுக்கு நண்பர்கள் யாரா இருக்கிறாங்களோ அவங்களை காட்டுங்க, நீங்க யாருன்னு நான் சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. உன் நண்பர்கள் யாரா இருக்காங்களா அவங்களை எனக்கு காட்டுங்க. அவங்கள பார்த்த உடனே நான் சொல்லுறேன் நீங்க யாரு, எப்படி இருப்பீங்கன்னு சொல்லி. ஆமென் சொல்லுங்க. அப்போ உங்களுடைய நண்பர்கள் யார்? தேவையில்லாத நண்பர்களா, குடிக்காரரா, சண்டைக்காரரா, செய்வா பார்க்குறவங்களா, அல்லது சண்டை போடுறவங்களா, அல்லது உலகத்துல பண ஆசை கொண்டவர்களா, திருடக்கூடியவர்களா, இப்படிப்பட்ட பண ஆசையினால, திருட்டுனால பண ஆசையினால போகக்கூடியவர்களா, அல்லது இப்படிப்பட்ட காரியங்கள்ல விழுந்து கிடக்கிறவங்களா, பாவத்தில் இருக்கிறவங்களா, குடியில் விழுந்து இருக்கிறவங்களா, இப்படிப்பட்ட நண்பர்களை நம்ம நண்பர்களாக கொண்டா நம்முடைய வழிகள் செம்மையாயிராது. ஆமென். அதனால உண்மையான நண்பன் உங்களுக்கு கிடைச்சா நீங்க பாக்கியவான்கள். உண்மையான நண்பர்கள் நீங்க கிடைச்சா நீங்க பாக்கியவான்கள். ஆமென். எத்தனை பேர் உண்மையான நண்பர்களை வைத்திருக்கிறீங்க? நண்பரே கிடையாதுன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எதுவுமே சொல்ல மாட்டாங்க பாருங்க. உங்களை மாதிரி பிரச்சனைக்குரிய ஆளு உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. உண்மையான நண்பர்களை வைத்திருக்கிறவங்க அல்லேலூயா சொன்னா சொல்ல மாட்டாங்க. நண்பர்களே கிடையாது யார் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அல்லேலூயா சொல்ல மாட்டாங்க. நீ எப்படிப்பட்ட நண்பரை தான் வச்சிருக்கிறீங்க? ஏமாற்று பேர் வழிகளே நண்பரை வச்சிருக்கீங்களா? அவங்க வேண்டாம், இயேசு தான் நமக்கு நல்ல நண்பன். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல நண்பன், நல்ல கர்த்தர், நல்ல இயேசுவே. ஒரு பாட்டு இருக்குல்ல, வேதத்தை நம்ம பற்றி பாடும்போது ஒரு பாட்டு, என்ன சொல்லி ஒரு பாட்டு, ஒரு பழைய பாட்டு. அந்த பாட்டு புஸ்தகத்தில், அம்மா கிட்ட இருக்கிற பாட்டு புஸ்தகத்தில் 333வது பாட்டுல இருக்கு பாருங்க. என்னது? நல்ல நண்பன், நல்ல கர்த்தர், நல்ல தேவன் சொல்லி அவங்க ஒரு பாட்டு புத்தகம் வச்சிருக்கிறாங்க. அதுல 333வது பாட்டுல இருக்கும். சரிங்களா? வீட்டுல போய் அந்த பாட்டை நீ பார்த்து பாடுங்க. அப்போ இயேசுதான் நமக்கு நல்ல நண்பர், எல்லாவற்றுக்கும் மேலான. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, எவ்வளவு நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுறீங்களோ அதை விட இயேசுவோடு கூட அந்த நேரத்தை அதிகமாக பழகணும். அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் நல்ல சிநேகிதராக இருக்கிற நல்ல ஆவியானவர் நம்மை நடத்துவார். ஆமென். அதனால நம்முடைய வாழ்க்கையில கவனிங்க, பொருள் ஆசை இல்லாமல், பண ஆசை இல்லாமல், ஆமென், தீமையான ஆசைகள் இல்லாமல், நன்மைக்கு மட்டுமே நீங்கள் காரணமா உண்மையானவர்களை மட்டுமே நேசிக்கக்கூடியவர்களார், உள்ளதே உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் சொல்லும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. கவனிங்க, உண்மை எப்பொழுது வெளிப்படும்? உண்மை எப்பொழுது உண்மையாக, அதாவது ஒரு காரியத்தை எப்படி உண்மையானது என்று நம்ம நிரூபிக்க முடியும்? தங்கத்தை நெருப்புல போட்டு புடமிட்டாதான் அது உண்மையான தங்கமா பொய்யான தங்கமானு கண்டுபிடிக்க முடியும். என்ன சொல்றீங்க? ஒரு பால் வாங்கிட்டு வர கடையில அந்த பாலை கூட ஒரு டிகிரி போட்டு பார்க்குறான். அந்த டிகிரியை வைத்து தான் அது உண்மையான பாலா, கொண்டு வர ஆளு உண்மையானவனான்னு கண்டுபிடிக்க முடியுது. ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்முடைய உண்மையை எப்படி கண்டுபிடிக்கிறது? சோதனைகள் போதுதான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம சோதனைப்படுத்தும் போதுதான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும். ஆண்டவர் சொன்னாரு, உங்கள் மனதில் உள்ளவைகளை நீங்கள் அறியும்படி உங்களை நான் கைவிட்டேன், நீங்கள் யார் என்று சொல்லி நீங்கள் அறியும்படி அப்படின்னு சொல்றாரு. அப்போ சில நேரம் ஆண்டவர் கைவிடப்பட்டது போல இருக்கும், ஆனா பக்கத்துல நின்று கொண்டே இருப்பார். இப்ப என்ன பண்ணாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்க. கைவிடப்பட்ட மாதிரியே இருக்கும். ஒரு பாஸ் சொன்னாரு, கழுத்தெல்லாம் பிடிச்சி இறுக்கி கரெக்டா வச்சிருப்பான், போட்டு கரெக்டா எல்லா பக்கத்திலும் பிடிச்சிருப்பான். நெருக்கி உயிர் போற நேரத்தில் ஆண்டவர் விடுவிச்சிருவாராம். அல்லேலூயா சொல்லுங்க. அது மாதிரி எல்லா பிரச்சனையும் நல்லா நமக்கு பார்க்கும்போது அந்த பிரச்சனையில நான் அவ்வளவுதான் எந்திரிக்க மாட்டேன், அவ்வளவு போராட்டம் வர மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவர் விடுவிப்பார் பாருங்க, அற்புதமான விடுதலை தருவார். ஆண்டவருடைய பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறது, அவர் உண்மை உள்ளவர். அவர் எப்படிப்பட்டவர்? அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஒரு சோதனைக்கு பின்புதான் உண்மை விளங்கும். உண்மையான ஒரு தேவ பிள்ளை சோதனைக்கு பின்பு அவனை அறிய முடியும். வேத வாசிப்பு, ஜெப வாழ்க்கை, தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கிற ஐக்கியம், வாரத்தில் சபையில் நடக்கிற கூட்டங்கள், இந்த ஐக்கியப்படுகிற நேரங்கள், இது மட்டுமல்ல அவனுடைய பேச்சு, நடக்கை, இவைகள் எல்லாம் விளங்கும். அங்க ஒரு வசனம் இருக்கு, கடைசியா ஒரு வசனம். அந்த வசனம் பார்த்தீங்களா? பின்னாடி பார்த்து சொல்லுங்க, ராஜ்குமார் பார்த்து சொல்லுங்க. மேல உள்ளது எபேசியர் 2ஆம் அதிகாரம். வசனம் சொல்லுங்க. எபேசியர் 5:9 வாசிங்க. எபேசியர் 5:9 வாசிங்க. நம்ம அதை பார்த்தே இருக்க மாட்டேன், இன்னைக்கு தான் பார்ப்போம், அதனால தான் உங்களை பார்த்து சொன்னேன். சரி, அதான் எபேசியர் 5. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அப்போ விளங்கும். இது என்ன செய்யும்? உண்மை கண்டிப்பா விளங்கும்.
ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆகவே கர்த்தருக்கு பிரியமான தினத்தன்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அந்த கால கிரிகளுக்கு உடன்படாமல் ஆமென் ஆவி அதெல்லாம் ஒளிப்பிடத்தில் செய்யப்படத்தக்கவைகள் அல்ல என்பதை ஆமென் அறிந்து நீங்கள் நல்ல காரியங்களை ஆவியின் கனிகளை உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இங்கே வேதவசனத்தில் வாசிக்கிறபடி சகல நற்குணத்திலும் நீதியை உண்மையும் விளங்க பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் அல்லேலூயா. அதனால ஆண்டுடைய பிள்ளைகள், நீங்கள் ஆராதனையில, உங்களுடைய வேத வாசிப்புல, உங்கள் ஜெபத்துல நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பரிபூர்ணமான நன்மையால் கர்த்தர் நிரப்புவார். எலியா ஒரு வசனம் சொன்னாரு, ஒரு வார்த்தை சொன்னாரு. ஆமென். ஒரு சபையை பார்த்து சொன்னார். 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 2:8 என்ன சொன்ன 2:10 என்ன சொன்னார்? வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக சோதிக்கும்படி சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணவரையும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நீ மரணவரையும் என்னவாயிரு? உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை. அப்ப சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னு சொன்னா, சபை கர்த்தருடைய பிள்ளைகள், சபை உயிருள்ள சபை, ஜீவனை பெற்ற சபை, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஒன்றுக்கும் பயப்படாத உண்மையுள்ளவனாயிரு. ஆமென். மரண வரையும் உண்மையா இருக்கணும். எவ்வளவு காலம் உண்மையா இருக்கணும்? சில ராஜாக்கள்லாம் பார்த்தோம். போன வாரம் ராஜாவை பார்த்தோம். ஒரு ராஜாவை எத்தனை வயசுல ராஜாவானா? 7 வயசுல இளைஞ வைக்கிறவங்க எல்லாம் பாட்டு பாடுறவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா 8 வயசுல ராஜாவானா யாரு? பேரே வராது. ஓசியாவா? ஜோசியா. சரி, யோசியா. யோசியா 8 வயசுல ராஜாவானா. ஆனா இவங்கெல்லாம் நல்லா தான் இருப்பாங்க. ஆனா குறிப்பிட்ட காலம் வரும்போது தடுமாற்றம் வரும். ஆனால் மரணம் வரையும் உண்மையாயிரு. எப்படி உண்மையா இருக்க வேண்டும்? மரணம் வரையும். நீங்க ஜெப வாழ்க்கையில, வேத வாசிப்புல, ஆலயத்துக்கு வருவதில் எத்தனை பேர் ஆலயத்துல பார்க்க முடியல? உண்மையுள்ளவர்களா நம்ம இருந்தா தான் ஆண்டு நம்ம ஆஸ்வதிக்க முடியும். நீங்க உண்மையுள்ளவர்களா இருந்தா உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உங்க வீட்டை ரட்சிப்பார். முதல்ல நம்ம இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னது? நம்ம வீட்டா ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்படி கர்த்தருடைய பெரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். ஆமென். உங்களை உயர்வுக்குள்ள, மேன்மைக்குள்ள, சந்தோஷத்துக்குள்ள நடத்த உண்மையில மனுஷன் சந்தோஷமா இருப்பான். பார்த்தீங்கன்னா எப்போதுமே உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ஆமென். உண்மையுள்ள ஊழியக்காரனை எதற்குள் பிரவேசி? பழைய ஏற்பாட்டு காலங்கள் எதற்குள்ள கொண்டு போகுது? நம்ம பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் சொல்லி முடிக்குது. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல உண்மையுள்ளவனை எங்க கொண்டு போய் விடுது? சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்கணும். எதற்குள் பிரவேசிக்கணும்? ஒரு புதிதாக கட்டின வீட்டுக்குள்ள போனாவே அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. பிரவேசிக்கும் போது ஆமா, பரலோகத்துக்குள்ள போகும்போது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சு பார்க்கணும். ஆமென். அப்ப எதற்குள்ள பிரவேசிக்கணும்? வாழ்நாள் முழுவதும் சந்தோஷம் தான். அங்க கவலையும் கிடையாது, கண்ணீரும் கிடையாது, துக்கமும் கிடையாது, வேதனையும் கிடையாது. ஒரு மகிமையான ஒரு இடம் தான் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்கும். அப்ப உண்மை உள்ளவர்களுக்கு பரலோக சந்தோஷத்தை ஆண்டவர் தருகிறார். ஆமென். அதனால இயேசுவானவர் கடைசி வரைக்கும் உண்மையா இருந்தார். எப்படி இருந்தார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். இதுல ஒரு வார்த்தை உண்மை என்பதில் அடங்கும். என்ன வார்த்தை உண்மை என்பதில் அடங்கும்? நானே வழியும் சத்தியம் என்பது உண்மை. சத்தியம் என்பது என்னது? உண்மை. அப்ப கடைசி வரைக்கும் அவர் தான் உண்மையான வழி. அவர் தான் உண்மைக்கு பாத்திரமானவர். அவரை போல நம்ம நடக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கோம். அவன் இப்படி நம்ம நடப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உலகால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். நம்ம வளர்ந்து வருகிறோம். இன்னும் சரியில்லாமல் ஓடாதபடி வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ள, உண்மையுள்ள வாழ்க்கைக்கு நேரான ஒப்பு கொடுக்க, ஊழியத்துல, ஆலயத்துல, ஆராதனைகளை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதில் எல்லாவற்றையும் உண்மையுள்ளவராக இருக்க முடியாது. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறபடியால், இயேசுவானவரே உண்மையுள்ள ஒருத்தராக இருக்கிறபடியால், அவர் கொடுக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உண்மையுள்ளதாக இருக்கிறபடியால், இந்த தேவனே என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறபடியால், ஆமென். நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவார், வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், வாழ்க்கையை மேம்படுத்துவார்.